வணக்கம். இணைந்திருக்கின்றீர்கள் சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு நோய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியினூடாக சிறந்த வைத்திய ஆலோசனைகளை வழங்கி வருகின்றோம். ஒவ்வொரு வாரமும் நானும் சொல்லுகின்ற ஒரு விஷயம், சில நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வுகளை மட்டும்தான் இந்த ஒரு மணித்தியாலத்திலே எங்களால் உங்களுக்கு வழங்க முடியும். அது தொடர்பான சிறந்த வைத்திய வல்லுநர்கள் மூலமாக உங்களுக்கு அது தொடர்பான அறிகுறிகள் அல்லது இந்த நோய் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்ந்தால் கட்டாயமாக அருகிலே இருக்கின்ற வைத்தியசாலைக்கு சென்று அங்கே இருக்கின்ற வைத்தியர்களிடம் அது சம்பந்தமான ஆலோசனைகளையும் அதற்குரிய தீர்வுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் உங்களுக்கு தருவது ஒரு சிறிய விழிப்புணர்வு மாத்திரம்தான். ஏன்னு சொல்லினால் எத்தனையோ நோய்களுக்கு அறிகுறிகள் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் அலட்சியம் செய்து கடந்து விடுவோம். ஆனால் அந்த சிறு சிறு அறிகுறிகளாக இருக்கின்ற விஷயங்கள் நாங்கள் அவற்றை அலட்சியம் செய்து கடக்கின்ற பொழுது பாரிய பிரச்சனைகளாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த நோயுமே ஆரம்ப கட்டத்திலே இருக்கும் பொழுது அங்கு சென்று நீங்கள் சிறந்த ஆலோசனைகளையும் சிறந்த வைத்திய தீர்வுகளையும் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கும் உங்களை சார்ந்திருப்பவர்களுக்கும் அது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். சரி, இன்றும் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தமாகத்தான் பேச போகிறோம். எங்களுடைய ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு முறை விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகளின் போது ஏற்படுகின்ற உபாதைகள் அல்லது காயங்கள், அதற்குரிய சிகிச்சை முறைகள் சம்பந்தமாக பேசியிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்லியிருந்தேன், இலங்கையை பொறுத்தளவிலே அந்த ஒரு விடயப்பரப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு மிகவும் குறைவாக இருக்கிறது. தொடர்பான வைத்தியர்களே மிகவும் குறுகிய அளவிலே தான் இலங்கையிலே இருக்கிறார்கள் சொல்லி அந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம். இன்றும் அதனோடு இணைந்து சற்று வித்தியாசமான விஷயம் சம்பந்தமாகத்தான் பேச போகின்றோம். மூட்டு வலி என்று சொல்லப்படுகின்ற விஷயம் அல்லது எங்களுடைய இடுப்புக்கு கீழே இருக்கின்ற பகுதிகளில் ஏற்படுகின்ற கீழ்ப்பகுதிகளில் ஏற்படுகின்ற வலி என்று சொல்லப்படுகின்ற விஷயம் என்ற ஒரு பொதுவான விஷயமாக இருக்கிறது. ஒரு வீட்டிலே எடுத்துக்கொண்டால் ஒரு கட்டாயம் ஒரு பெரிய குடும்பத்திலே ஒருவருக்காவது இந்த மூட்டு வலி என்று சொல்லப்படுகின்ற இந்த முழங்கால் வலி என்று சொல்லப்படுகின்ற பிரச்சனை இருக்கு. முன்னைய காலங்களில் எல்லாம் அது குறைவாக இருந்தது. ஆனால் இன்று மாறி வருகின்ற எங்களுடைய பழக்க வழக்கங்கள், நாங்கள் எங்களுடைய உடலை வருத்திக் கொள்வதிலே இருக்கின்ற சில பிரச்சனைகளால் உடற்பயிற்சி எல்லாம் இப்பொழுது இல்லாமலே போய்விட்டது. அது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு பேஷனுக்காக மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்வது மட்டும்தான் உடற்பயிற்சி என்று சொல்லி நினைக்கின்ற ஒரு சமுதாயம் இப்பொழுது வளர்ந்து கொண்டு வருகிறது. இவ்வாறான பல்வேறுபட்ட காரணங்களால் இந்த மூட்டு வலி, கால் வலி, முழங்கால் வலி அல்லது இந்த இடுப்புகளில் ஏற்படுகின்ற வலி என்று சொல்லி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது. இது தொடர்பான விஷயத்தை தான் நாங்கள் பேச போகின்றோம். எங்களுக்கு பரிச்சயமான ஒருவர் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். நான் சொல்லியிருந்தேன் கடந்த எங்களுடைய நிகழ்ச்சியில் கூட இது சம்பந்தமாக சிறிய விஷயங்களை நாங்கள் பேசியிருந்தோம் என்று. இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையினுடைய விளையாட்டு, உடற்பயிற்சி, மூட்டு மற்றும் தசை மருத்துவ நிபுணர் ஃபாரிஸ் அகமட் அவர்கள். வணக்கம். கடந்த நிகழ்ச்சியிலே நிறைய விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத நிறைய புது விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அப்பொழுது கூட நான் சொல்லியிருந்தேன், எங்களுக்கு இலங்கையில் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்பது இப்பொழுதுதான் தெரியும் என்று சொல்லி அதுக்கு பின்னராக நீங்கள் வெளிநாடு சென்று நிறைய படித்து வந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் முதலாவது நிகழ்ச்சியின் சார்பாக. சொல்லுங்கள் டாக்டர். நான் சொல்லியிருந்தேன், இன்று ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாக ஒரு குடும்பத்திலே ஒரு வயதுக்கு ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கும் பொழுது இப்பொழுது 35 வயதிலே இருக்கிறது இந்த முழங்கால் வலி, மூட்டு வலி என்று சொல்லப்படுகின்ற பிரச்சனை. இதற்குரிய முதன்மை காரணி என்னவாக இருக்கிறது? உண்மையிலே மூட்டு வலி, முழங்கால் ஏற்படக்கூடிய மூட்டு வலி மிகவும் கூடுதலான அளவு நாங்கள் இப்போ வைத்தியசாலைகளில் மிகவும் கூடுதலாக காணக்கூடிய இருக்கிறது. இதுக்கு பல காரணங்கள் உள்ளது. இதில் முதன்மை காரணங்கள் என்று சொல்லும்போது நாங்கள் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லுவோம். அதாவது மூட்டுகள் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லுவோம். அதுக்கு காரணங்களில் மிகவும் முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று தான் தற்போது அவங்களோட உடற்பருமன், அதாவது ஒபேசிட்டின்னு சொல்லுவோம் நாங்கள். உடற்பருமன், அதாவது அளவுக்கு மீறுதலாக உடல் பருமன் கூடிக்கொண்டு போகும்போது அவங்களுடைய முழங்கால்கள் ஏற்படக்கூடிய அந்த அந்த ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ் மிகவும் கூடுதலாக ஏற்படுறதால அந்த முழங்கால்களில் தசைகள்லையும் அந்த கார்டிலேஜ்கள்லையும் ஏற்படக்கூடிய சிறு தாக்கங்கள் மூலமாகத்தான் இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்படுகிறது. முதலாவது காரணமாக பருமன் தான் பிரதான காரணம். மிக கூடுதலான காரணம் உடற்பருமன், ஒபேசிட்டின்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது உடற்பருமன் மிக கூடிக்கொண்டு போகிறது ஒரு முக்கியமான காரணமாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதே போன்று பல காரணங்கள், மேலும் பல காரணங்கள் நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கிறது. அதிலேயும் ஒன்று நாங்கள் கூடுதலாக அவதானிக்கிறோம். அதாவது கூடுதலாக பெண்கள் அவங்களோட எலும்புகளில் இருக்கிற அந்த விட்டமின், எலும்புகளில் இருக்கிற அந்த கால்சியம் அதில் அளவுகள் குறைந்து கொண்டு போகும். அதாவது ஒஸ்டியோபரோசிஸ், ஒஸ்டியோபினியான்னு சொல்லுவாங்க. அப்படி குறைந்து கொண்டு போகும்போதும் கூட அது இந்த மூட்டு வலியை, அதாவது ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய நோயை ஏற்படுத்துறதுக்குரிய ஒரு காரணமாக அமைகின்றது. அதே போன்று மேலும் பல காரணங்கள் நாங்கள் சொல்லலாம். ஏதாவது சிறு வயதுகளில் ஏதாவது அவங்களோட மூட்டுக்களில் முழங்கால்கள் ஏதாவது உபாதைகள் ஏற்பட்டு அதில் ஏதாவது சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குமாயின்
அதே போன்று மிகவும் கூடுதலான விளையாட்டுகள் சில வேளைகளில் மிகவும் கூடுதலான அளவு விளையாட்டுகளில் ஈடுபட்டு விடுபடும் போது ஏற்படக்கூடிய சில காட்லேஜ் டிஷ்யூகள் ஏற்படக்கூடிய சில டேமேஜஸ் மூலமாகவும் அவங்களுக்கு ஏதாவது ஆத்ரோஸ்கோப்பி போன்ற ஏதாவது பரீட்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அல்லது ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் முழங்கால்களில் ஏற்பட்டிருந்தால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த முழங்கால் வலி என்று சொல்லி நாங்கள் பேசுகின்ற இந்த விஷயம் இந்த மூட்டுவாதம் என்று சொல்லி ஒன்று சொல்லுவார்கள், இது இரண்டும் ஒன்றா டாக்டர்? நல்ல கேள்வி. உண்மையிலே மூட்டுவாதம் என்று சொல்லும்போது நாங்கள் அதை ரொமட்டிசம் என்று சொல்லுவோம். அதாவது பொதுவாக கைகளில் பல ஜாயின்ட்ஸ்களில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான ஒரு இன்ஃப்ளமேஷன். இந்த மூட்டுவாதம் மூலமாக செகண்டரியாக அதாவது அதோட ஒரு தாக்கமாக ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் முழங்காலே கூடுதல் அளவு ஏற்படும். அப்போ அதை நாங்கள் சொல்லுவோம் செகண்டரி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சொல்லி, அதாவது மூட்டுவாதங்கள். ரொமட்டிசம் என்பதற்கும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் என்பதற்கும் வித்தியாசங்கள் உள்ளது. உதாரணமாக ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் என்று நாங்கள் முழங்காலில் சொல்லும்போது அது எங்களுடைய முழங்கால் ஏற்படக்கூடிய அந்த ஜாயிண்ட்களில் அந்த முழங்கால ஜாயிண்ட் நாங்கள் ஒரு கார்டிலேஜ்னு சொல்லி ஒரு கசிலை ஒரு கவர் மாதிரி இருக்கும். அப்போ அந்த கசிலைகளில் ஏற்படக்கூடிய தேய்வுகள், அதில் ஏற்படக்கூடிய டேமேஜஸ் மூலமாக அந்த கசிலையும் அந்த எலும்புகளும் அந்த ஜாயிண்ட்டுக்கு நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணப்படுறதால தான் கூடுதலான அளவு இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகுது. அப்போ அதன் மூலமாக கூடுதலான அளவு அந்த ஜாயிண்ட்களுக்குள்ள ஒரு வகை நீர் திரவம் ஒன்று சுரக்கும். அப்போ ஜாயிண்ட்களில் வீக்கம் ஏற்படும். அதே நேரத்தில் ஏற்படக்கூடிய இந்த வீக்கங்களால் இந்த நோய் ஒரு இன்ஃப்ளமேஷனாக உருவாகி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பெயின், அந்த வீக்கம், அதன் மூலமாக அதை சூழ உள்ள அந்த தசைகள் ஏற்படக்கூடிய வீக்னஸ்கள், இதுகள் மூலமாகத்தான் இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த நோய் கூடுதலாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கிறது. ஒரு முழங்கால் வலியை நாங்கள் கவனிக்காமல் விடுகின்ற பொழுது அது அடுத்த இந்த மூட்டுவாதம் போன்ற நிலைமைகளுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குமா, அல்லது அதுக்கு மிகவும் சம்பந்தம் இல்லை என்று சொல்ல? இல்லை, உண்மையிலேயே முழங்கால் வலி என்று சொல்லும்போது நாங்கள் அதை பல காரணங்கள், சாதாரணமாக பல காரணங்கள் நாம் சொல்லலாம். அது முழங்கால் வலிக்குரிய காரணங்களாக அது தசைகள் ஏற்படக்கூடிய ஏதாவது உபாதைகள் இருக்கலாம், அல்லது அந்த முழங்காலில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்கள் ஏற்படக்கூடிய சில கார்ட்லேஜில் வரக்கூடிய சில சிதைவுகளாக இருக்கலாம், அல்லது லிகமெண்ட்ஸ் சொல்லுவோம் நாம். அதாவது ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒன்று இருக்கும், அது டிஷ்யூஸ். அந்த டிஷ்யூஸ் மூலமாக அதில் ஏற்படக்கூடிய இப்படி பல காரணங்களாக முழங்கால் வலி ஏற்படலாம். ஆனால் கூடுதலான அளவு முழங்கால் வலியான காரணம் நாங்கள் கூடுதலாக 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த முழங்கால் ஜாயிண்ட்களில் அந்த ஜாயிண்ட்களில் உள்ள எலும்புகளில் சூழ உள்ள கசிலைங்கள் தேய்வடைவதாலும் அதனால் எலும்புகள் அந்த ஜாயிண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதால ஏற்படக்கூடிய தாக்கங்கள். அப்போ இதன் மூலமாக பல ஸ்டேஜ்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்கள் நாங்கள் இதை அவதானிக்கக்கூடிய உள்ளது. சாதாரணமாக நாங்கள் சில எக்ஸ்ரேஸ் மூலமாக நாங்கள் இது ஸ்டேஜ் 1, 2, 3, 4 4 வகையான ஸ்டேஜில் நாங்கள் இதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் நாங்கள் அதைத்தான் இந்த புகைப்படங்களில் நாங்கள் பார்ப்பதும் அந்த நீங்கள் சொல்கின்ற படிமுறையா டாக்டர்? எவ்வாறு அதனுடைய தன்மை வேறுபட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சாதாரணமாக நாங்கள் இப்போ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இதில் அது ஏர்லி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 4 சொல்லி, அதாவது 4வது ஸ்டேஜ், அதாவது மிகவும் கடினமான ஒரு ஸ்டேஜுக்கு வாரது மிக காலம் எடுக்கும். இதில் முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் இதில் ஆரம்பத்திலேயே இவங்க என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்கிறத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட்களை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களோட மேற்கொண்டு ஒவ்வொரு கட்டமாக அவங்க அந்த மிக கடினமான ஸ்டேஜுக்கு போகிறது நாங்கள் முற்றாகவே தடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் தான் மிக முக்கியம் இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸில் இவங்க ஒரு நோயாளி என்ன நிலைமையில் என்ன ஸ்டேஜில் கிரேடில் பிரிக்கிறாருங்கிறத நாங்கள் கட்டாயம் அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இதில் ஆரம்ப கட்ட ட்ரீட்மெண்ட்டில். அதே போல் சிலர் முழங்கால் வலி என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு சிலர் சொல்லியிருக்கார்கள், வைத்தியசாலை செல்கின்ற பொழுது இந்த முழங்காலிலே ஜெல் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று அவர்களுக்கு அதிலே ஏதோ பிரச்சனை இருக்கிறது, அது குறைவாக காணப்படுகிறதெல்லாம் சொல்லுவார்கள். அது என்ன டாக்டர்? உண்மையிலேயே முழங்கால் அது ஜெல் 2 வகை நீங்கள் சொன்ன அந்த கசியில் 2 வகையாக பேசலாம். நாங்கள் முழங்கால் ஒவ்வொரு மூட்டுகள்லையும் ஒரு குறித்த அளவு ஜெல் நீர் இருக்கும். அது மூட்டுகளில் அது அசைவுகளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை நாங்கள் ரொம்ப ஜெல்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் அந்த முழங்கால்களில் எங்கள்கிட்ட அந்த
எங்களோட அந்த ஃபோர்ஸஸ் அதை விசையை குறைக்கிறதுக்காக சில காட்லேஜ் இருக்கும். அதே டைமில் எங்களோட ஜாயிண்ட்களை கவர் பண்ணின மாதிரி காட்லேஜ் எழுதிக்கும். இதுகளில் ஏற்படக்கூடிய இந்த டேமேஜஸ் தான் நாங்கள் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸாக நாங்கள் டெவலப் பண்ணுவோம். அப்போ இந்த முழங்கால ஜெல்ங்கிற சொல்லும்போது இன்ஃப்ளமேஷன் அதாவது இந்த முழங்கால் ஜாயிண்ட்களில் ஆர்த்ரைட்டிஸ் உருவாகும் போது அதில் கூடுதலான அளவு நீர் ஒரு திரவத்தன்மை உண்டாகும். அந்த திரவத்தன்மை கூடுதலாகும் போது தான் நாங்கள் கூடுதலானவர்களை பார்க்கும்போது அவங்களோட முழங்கால்கள் வந்து வீக்கம் ஏற்படுத்தான் கூடுதலாக வருவாங்க. அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட முந்தி சொன்னது மாதிரி அந்த வித்தியாசமான கட்டங்களை நாங்கள் அவதானிப்போம். அதில் ஆரம்ப கட்டங்களில் அவங்களோட முழங்கால் வந்து அவங்களோட ஜாயிண்ட்களுக்குடைய அந்த ஸ்பேஸ், அதாவது அந்த ஸ்பேஸ் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நோவுகள் ஏற்படும் கூடுதலாக முன் நேரம் நிற்கும் போது, நீண்ட நேரம் அல்லது ஏதாவது ஜம்பிங், அதாவது அப்படி விழும்போது மிக கூடுதலான நேரம் காலை அப்படி மடித்து உட்காரும் போது இப்படியான சந்தர்ப்பங்களில் அவங்களுக்கு நோவு ஏற்படும். ஆனால் நாங்கள் எக்ஸ்ரே எடுத்தோம்னா அதில் அவங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் இருக்காது. அதுலேருந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க மூவ் பண்ணும்போது நாங்கள் பார்ப்போம் அவங்களோட ஜாயிண்ட்களில் சில எண்புகள், வித்தியாசமான எண்புகளில் சிறு வளர்ச்சிகள் ஏற்படுது. நாங்கள் ஓஸ்டியோஃபைட்ஸ்னு சொல்லுவோம். அது எண்புகளில் வந்து வளர்ச்சிகள் ஏற்பட்டு அவங்களோட ஜாயிண்ட்களில் அந்த ஸ்பேஸ் வந்து மிகவும் அந்த ஸ்பேஸ் வந்து ஒடுங்கி கொண்டு வரும். அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜை வந்து கூடுதலான அளவு மேலதிகமான எண்புகள் உருவாகி அந்த ஜாயிண்ட் முற்றாக நாங்கள் அப்படியோ கம்ப்ளீட்டாக அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் இல்லாமல் போகிறது தான் நாங்கள் சொல்லுவோம் சிவியர் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், அதாவது கிரேட் 4 சொல்லுவோம். அப்படி ஒரு நிலைக்கு ஒருவர் வருவார்னு சொன்னால் அநேகமாக அவருக்கு அந்த ஜாயிண்ட்டை நாங்கள் ரிப்ளேஸ் பண்ணுவோம். அதாவது நீர் ரிப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அது ஒரு சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயமான நிலைக்கு தள்ளப்படுவார். ஆகவே இதில் முக்கியமான நோக்கம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த முழங்கால் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அதாவது என்ன நிலையில் தற்போது உள்ளாங்கிறது நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அது நாங்கள் ஒரு மல்டி டிசிப்ளினரி ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். அதாவது பல்வேறு சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் மூலமாக நாங்கள் இதை இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நாங்கள் ஒரு ஆபத்தான நிலையை கொண்டு வரதுன்னு தவிர்க்க முடியும். நிச்சயமாக நாங்கள் அந்த சிகிச்சை முறைகள் தொடர்பாக விரிவாக பேசலாம் டாக்டர். அதுக்கு முன்னதாக இப்போ நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஒரு வயதுக்கு மேலே தான் நார்மலாகவே நான் ஆரம்பத்திலே கூறியிருந்தது போல இந்த முழங்கால் சம்பந்தமான பிரச்சனைகள், வீக்கம், வலி எல்லாமே ஒரு வயதுக்கு மேலே தான் என்பது அது ஒரு காலத்திலே இருந்தது. இன்று சிறுவர்களுக்கும் வந்து சிறுவர்களுடைய முழங்காலை பார்த்தால் வீங்கி இருக்கும், அவர்களுக்கு நடப்பதற்கு சிரமமாக இருக்கும், அவர்கள் தங்களுக்கே வாதம் இருப்பதாக சொல்லுவார்கள், மூட்டுவாதங்கள் இருந்ததுன்னு சொல்லி எண்ணெய்கள் எல்லாம் போடுவார்கள். எனவே இந்த ஒரு நோய் நிலைமை இளம் வயதினருக்கும் வயது வந்தவர்களுக்கும் வருகின்ற பொழுது அவ்வாறான வேறுபாடான நிலைமைகள் காணப்படுகிறது. உண்மையிலே ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்து இளம் வயது உள்ளவர்களுக்கு வாரது மிகவும் குறைவு. ஆனால் அவங்களுக்கு வாரத்துக்குரிய சில காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் ஏதாவது இளம் வயதில் அவங்களோட ஏதாவது அவங்களோட எலும்புகளில் முறிவுகள் ஏற்பட்டு சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால், அல்லது விளையாட்டுகளில் ஏதாவது உபாதைகள் ஏற்பட்டு மீண்டும் சில சத்திர சிகிச்சைகளோ அல்லது கேமரா மூலமாக அப்படி ஏதாவது சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது அவங்களோட முழங்கால் மூட்டுக்களில் உள்ள காட்லேஜுகளில் டேமேஜ் ஏற்பட்டு இளம் வயதில் அவங்களுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. அது கூடுதலாக நாங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ், அதாவது அத்லட்டிக் பாப்புலேஷனில் காணக்கூடியதாக இருக்கும். மற்றும் அதுபோக கூடுதலான அளவு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். சாதாரணமாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் அதுக்குரிய தாக்கங்கள் நாங்கள் கூடுதலாக இருக்கும். அப்படி இளம் வயதில் யாருக்காவது மிக முக்கியமான ஒன்று தான் மிகவும் அதாவது 10-15 வயதுக்கு உட்பட்ட காலங்களில் யாருக்காவது முழங்காலில் வீக்கம் ஏற்பட்டால் அதில் மிக முக்கியமான ஒன்று தான் நாங்கள் கட்டாயம் வைத்தியர் அணுக வேண்டியது. ஏனென்று சொன்னால் அதில் அதாவது இளம் வயதுக்கு ஏற்படக்கூடிய சில கேன்சர்ஸ் நாம் பார்க்கலாம். உதாரணமாக ஓஸ்டியோசார்கோமான்னு சொல்லக்கூடியது, இப்படி எவிங் சார்கோமா, இப்படி சில வகையான புற்றுநோய்கள் வந்து முழங்கால் மூட்டுகளில் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதை நாங்கள் மிகவும் அது கூடுதலாக வந்து இளம் வயதில் தான் அவங்களுக்குரிய அறிகுறிகள் தென்படும். முழங்கால் வீக்கம், நோவு ஏற்படும். அதுகளை நாங்கள் அப்படி தொடர்ந்து அப்படி இருக்குமான்னு சொன்னால் வைத்தியர் அணுகி உடனடியாக அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷனில் செஞ்சு நாங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயமான ஒரு தேவை அதில் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஆரம்பத்திலே நாங்கள் பேசினோம், கூடுதலாக அந்த அதிக உடல் எடை வந்து இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி நாங்கள் அந்த இடத்துல வேறு சில காரணங்களையும் பார்த்திருந்தோம். ஆனால் முன்னிய காலங்களிலே இது கேள்விப்பட்டது குறைவு அப்படி என்று சொல்லலாம். அதற்காக பரிசோதனை முறைகள் இல்லையா அல்லது அதை பேசவில்லையா, எங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லையா, இருந்திருக்கும் எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் தெரியாது. ஆனால் இன்று நாங்கள் அதிகமாக அவற்றை பற்றி கேள்விப்படுகிறோம். நான் சொன்னது போல எங்களுடைய வீட்டிலே நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அதுக்குரிய காரணம் என்ன டாக்டர்? எங்களுடைய நாளாந்த பழக்க வழக்க முறைகளும் இதுக்கு காரணமாக இருக்குமா? உணவு பழக்கங்கள் என்ன காரணங்களால் அது ஏற்படும்? உண்மையிலே அதாவது உடற்பருமன், ஒபேசிட்டி, இது ஒரு
முழுதும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் இது. அதாவது தற்போது மூமெண்ட், அதாவது நாங்கள் வந்து கூடுதலாக முன்னைய காலங்களில் ஒப்புற டைமில் இப்போ உள்ள எங்களோட ஜெனரேஷனில் வந்து கூடுதலான அளவு மூமெண்ட்ஸ் வந்து நாங்கள் குறைவாக தான் காணக்கூடியதாக இருக்கிறது. அது உடற்பயிற்சியாக இருந்தாலும் வேலைகளுக்கு செல்வதாக இருந்தாலும் எந்த காரணம் எடுத்தாலும் நார்மலாகவே அவங்களோட மூமெண்ட்ஸ் குறைவாக இருக்கிறதால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது அதுக்குரிய உரிய முறையில் அவங்க நடந்து கொள்ளாமல் இருக்கிறதால நாங்கள் இவங்களோட உடற்பருமன் வந்து கூடிக்கொண்டு போகிறது நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கிறது. இது சிறுவர்களில் இருந்து இது ஆரம்பிக்கிறதால, அதாவது இந்த உடற்பருமன், இந்த ஒபேசிட்டி வந்து சிறுவர்களிடம் மிகவும் கூடுதலாக காணப்படுறதால இது வந்து மிகவும் 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 குறைந்த வயதிலேயே இந்த 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 உடற்பருமனால் ஏற்படைய தாக்கங்கள் நாங்கள் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமான காரணமாக நான் என்னால் அவதானிக்கக்கூடிய இருக்கிறது தான் அதாவது உணவு எங்களோட உணவு பழக்க வழக்கங்களில் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படி பழக்க வழக்கங்களும் குறைந்து செல்கின்ற உடற்பயிற்சிகளும் தான். அதாவது சாதாரணமாக நாங்கள் முந்தைய காலங்களில் சைக்கிளிங் கூடுதலாக செய்யக்கூடிய இருப்பாங்க, கூடுதலாக தூரம் வாக் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. இப்போ எல்லாமே அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன், இப்படி செடென்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது கூடுதலான அளவு உட்கார்ந்திருக்கிறது, இப்படி பல காரணங்களால், அதாவது பல காரணங்கள், அதாவது டயட்டரி, அதே டைமில் உடற்பயிற்சிகள் இதில் ஏற்படக்கூடிய ஒரு பேலன்ஸ் இல்லாத காரணத்தால் உடற்பருமன் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த உடற்பருமன் மிக கிட்டத்தில் ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சுருந்தாங்க. அதில் வந்து சாதாரணமாக 5% எங்களோட உடற்பருமனை குறைக்கிறதால இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் உருவாகிறது தடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே டைமில் இன்னொரு இடத்துல யூகே ஒரு ஆய்வு செஞ்சுக்கிறாங்க. ஒருவர் ஏற்கனவே ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் டெவலப் பண்ணப்பட்ட ஒருத்தருக்கு அவர் உடல் நிறையில் 10% அவர் குறைப்பார்னு சொன்னால் 50% அவர் அதாவது முழங்கால் வலிக்கூடிய அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த சிம்டம்ஸ், அந்த நோவு, அந்த வீக்கம், அதெல்லாம் குறையும்னு சொல்லியும் ஒரு ஆய்வில் கிட்டத்தில் கண்டுபிடிக்கும். ஆகவே அந்த உடல் பருமனை நாங்கள் ஒரு குறித்த மட்டத்துக்களை கொண்டு வரது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. உடல் பருமன் சில நேரங்களிலே உடல் பருமனே இல்லாதவர் கூட, அதாவது சாதாரணமாக நாங்கள் சரியான இந்த மெல்லிவாக இருக்கிறன்னு சொல்பவர்களுக்கு கூட வீக்கம் இருக்காது. அவர்களுக்கு முழங்காலில் ஒரு வலி இருக்க மாட்டார்கள், எழும்ப கஷ்டப்படுவார்கள். அந்த நோய் நிலைமை என்னவாக? உண்மையிலே முக்கியமான கேள்வி. இதில் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஏற்படக்கூடியதுக்கு இன்னொரு காரணம் ஜெனட்டிக் என்று சொல்லுவாங்க. அதாவது பரம்பரையாகவும் சிலருக்கு, அதாவது ரொமட்டிசம் மூலமாக அல்லது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்குமாயின் அதுவும் பரம்பரை மூலமாகவும் இவங்க ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அநேகமாக மிகவும் உடல் பருமன் இல்லாதவர்கள் அப்படியான நிலைக்கு கொண்டு வரப்படலாம். அதே போன்று சில நோய்கள், உதாரணமாக அந்த கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுட்னு சொன்னால் ஏதாவது சில கெமிக்கல்கள், அங்கே சாப்பாடுகளில் வரக்கூடிய சில யூரிக் ஆசிட் அப்படி போன்ற கெமிக்கல்கள் மூலமாகவும் ஜாயிண்ட்களில் வந்து திரவங்கள், ஒரு வகையான கிறிஸ்டல்ஸ் அதுகள் ஃபார்ம் ஆகி அதன் மூலமாக ஜாயிண்ட் ஸ்வெல்லிங் உண்டாகி அதன் மூலமாகவும் செகண்டரியாக ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடிய மாதிரி அவங்களுக்கு உடற்பருமன் கட்டாயமான ஒரு தேவை இருக்க மாட்டாது. அதே போன்று சிறு வயதுகளில் அவங்களுக்கு ஏதாவது ஜாயிண்ட்கள், ஏதாவது மூட்டுக்கள் ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது நடந்திருந்தாலும் கூட உடற்பருமன் இல்லாமலே அவங்களுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடிய காரணம் இருக்கும். மிகவும் கிட்டத்திலேயும் கூட, அதாவது ஒரு ஸ்டடீஸில் ஸ்மோக்கிங் கூட ஒரு காரணமாக, ஏர்லி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு வரக்கூடிய காரணமாகவும் ஸ்மோக்கிங் அதையும் கூட அவங்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல வீக்கத்தை பற்றி சொல்லியிருந்தீர்கள். இந்த நோய் நிலைமை இருப்பவர்களுக்கு முழங்காலில் வீக்கம் இருக்கும் என்று சொல்லி, வீக்கம் இல்லாமலும் இந்த நோய் நிலைமை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? கட்டாயம். இப்போ நான் முந்தி கூறியது போல, அதாவது இந்த முழங்கால் மூட்டு வலி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸில் நம்ம அவதானிக்கணும். சாதாரணமாக ஸ்டேஜ் 1, 2 சொல்லக்கூடிய நிலைமைகளில் அவங்களுக்கு வெரி ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து நாங்கள் வீக்கத்தை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்காது. என்ன சொன்னால் அவங்களோட அந்த டிஷ்யூஸில், அதாவது அந்த காட்லேஜ், அதாவது அந்த ஜாயிண்டில் உள்ள காட்லேஜ் வந்து சேதம் குறைவு. அதனால் அந்த காட்லேஜ் சேதம் உருவாகும் போது தான் அதாவது எலும்புகள் வந்து அந்த ஜாயிண்ட்டுக்குள்ள எக்ஸ்போஸ் ஆகிற டைமில் நாங்கள் கூடுதலான திரவம் உண்டாகி வீக்கம் வரும். ஆகவே அதாவது மிக அதாவது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸில் ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து அவங்களுக்கு கூடுதலாக பெயின், ஆக்டிவிட்டி ரிலேட்டட் பெயின் சொல்லுவாங்க. அதாவது உதாரணமாக கூடுதலான நேரம் நிற்கும் போது அந்த நோய் ஏற்படக்கூடிய இருக்கும். அதாவது அவங்க ஏதாவது விளையாட்டுகள் ஏதாவது கொஞ்சம் கூடுதலாக ஒர்க் பண்ணும்போது அந்த நோய் ஏற்படக்கூடிய இருக்கும். அதே போல் இப்படியான சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு உடற்பயிற்சி ஏதாவது ஒன்று செய்யும்போது நெக்ஸ்ட் டே, அடுத்த நாளில் நாங்கள் கூடுதலாக அவங்க அவதானிக்கூடிய இருக்கும். அந்த ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப் ஆன மாதிரி, அதாவது இறுகின மாதிரி நிலைமையில் இருக்கும். அது ஒரு ஆர்த்ரைட்டிஸ் அறிகுறியாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு உடற்பயிற்சி அல்லது ஏதாவது ஒரு வேலைகள் செய்யும்போது கூடுதல் நேரம் நின்று கொண்டு இருக்கும்போது அந்த ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க. அதாவது காலையில் எழும்பும்போது அந்த ஜாயிண்ட் இறுகின நிலைமையில் இருக்கும். அது வந்து கூடுதலாக நாங்கள் இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்குரிய ஒரு அறிகுறியாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும்.
அதே போல் நீங்கள் இந்த சில ஸ்டேஜை பற்றி சொல்லியிருந்தீர்கள், இந்த ஸ்டேஜில் இது ஏற்படும் என்று சொல்லி. இப்பொழுது நார்மலாக இந்த நோய் நிலைமை இருக்கின்ற ஒருவருக்கு ஒரு ஸ்டேஜிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அது செல்வதற்கு இவ்வளவு காலங்கள், ஒரு அண்ணளவாக இவ்வளவு காலங்கள்? அது உண்மையாகவே அது ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி. அதாவது ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஒரு ஸ்டேஜை போகிறதுக்கு நாங்கள் அதாவது இன்ன காலம்னு வரையறுக்க முடியாது. ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டியும் அவரை ரிஸ்கையும் நாங்கள் அவதானிக்கும் போது அது நாங்கள் கூடுதலாக காணக்கூடிய. உதாரணமாக டயபிட்டிஸ், அதாவது எண்புகளில் இருக்கிற கால்சியம், விட்டமின் டி அதில் குறைவால் எண்புகளில் நாம் சொல்லுவோம் ஒஸ்டியோபரோசிஸ், ஒஸ்டியோபீனியான்னு சொல்லுவோம். அதாவது எண்புகளில் உள்ள அந்த அந்த வலிமைத்தன்மை குறைஞ்சி போகிறது, அப்படியான காரணங்கள், டயபிட்டிஸ், மற்றது உடற்பருமன், ஒபேசிட்டி, இப்படி கூடுதலான காரணங்கள் இருக்கும்போது இதே டைமில் அவங்களுக்கு ஏற்கனவே மூட்டுவாதங்கள், அதாவது ரொமோட்டிசம் இருக்கும்னு சொன்னால் அவங்க மிக குறுகிய காலத்தில் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காத சந்தர்ப்பத்தில் மிக குறுகிய காலத்தில் அவங்களுக்கு ஸ்டேஜ் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி அவங்க மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்குரிய சாத்தியம் கூடுதலாக இருக்கும். அதே நேரத்தில் வேறு எந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் ஒன்றும் இல்லாமல் சாதாரண உடற்பருமன் மூலமாக மட்டும் ஏற்பட்டிருக்கும்னு சொன்னால் நாங்கள் அந்த உடல் எடையை குறைக்கிற மூலமாகவும் அல்லது ஏர்லியாக நாங்கள் எக்ஸசைசஸ் அது இன்டர்வென்ஷன்ஸை கொண்டு வரும் மூலமாகவும் அந்த மிக 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 நீண்ட காலங்களில் நாங்கள் அந்த ஸ்டேஜ் போகிறத குறைக்கலாம். இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டாக்டர் நோய் அறிகுறிகள் என்பது பொதுவாக வலி மட்டும்தான் இருக்குமா, அல்லது இந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நோய் அறிகுறிகளின் தன்மை மாற்றம் அடைந்து? இல்லை, கட்டாயம். நல்ல ஒரு கேள்வி உண்டு. இப்போ அதாவது ஏர்லி ஸ்டேஜில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கூடுதலாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையில் செய்யும் போது மட்டும்தான் நாங்கள் நோய்கள் அவங்களுக்கு அவதானிக்கூடிய இருக்கும் நோய்கள். ஆனால் அதிலிருந்து ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் போகும்போது வீக்கங்கள் ஏற்படும். ஒருத்தருக்கு வீக்கம் ஏற்படும்னு சொன்னால் அவர் சாதாரணமாக அது முதலாவது ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். அது என்று சொன்னால் வீக்கம் ஏற்படுவதற்குரிய காரணம் நான் முந்தி சொன்னது போல், அதாவது மூட்டுக்களில் கசியிலைகள் சேதமடைந்து அதன் மூலமாக எண்புகள் ஜாயிண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகி அதன் மூலமாக திரவம் சுரக்கப்படுறது ஒரு காரணம். ஆகவே அது அப்படி ஒன்று இருக்கும். இன்னும் மேற்கேற்கொண்டு போகும்போது அதாவது வீக்கங்கள், அதாவது எண்புகளில் மூட்டுக்களில் வீக்கங்கள் கூடிக்கொண்டு போகிற டைமில் என்ன நடக்கும்னு சொன்னால், அதாவது எண்புகளில் இருக்கிற நரம்புகள் எங்களோட மூளைக்கு ஒரு மெசேஜை கொடுக்கும். என்னென்னு சொன்னால், இந்த மூட்டில் ஒரு டேமேஜ் ஒன்று இருக்குது, அதனால் இந்த மூட்டை இந்த ஜோயிண்டை சுற்றி உள்ள மசில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் காம் டவுன் பண்ண, அதாவது மசில்ஸ் அந்த ஃபங்க்ஷனை குறைக்க சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அப்போ அது மூலமாக நாங்கள் அவதானியக்கூடிய வரைக்கும் இந்த முழங்காலில் மூட்டுவாதம் ஏற்படும் போது அதை சுற்றி உள்ள தசைகள் எல்லாம் அப்படியோ அதில் தசைகளில் வலிமை குறைந்து போய் அதை வேஸ்டிங்னு சொல்லுவோம். நாங்கள் மசில்ஸ் எல்லாம் வேஸ்டிங் இருக்கும். ஆகவே இப்படி ஒரு ஸ்டேஜ் நாம் அவதானிச்சோம்னா அவங்க அதாவது கூடுதலான ஒரு அதாவது பெயின்லேருந்து வீக்கம் உண்டாகி அதிலிருந்து மசில்ஸ் அதாவது தசைகளில் வலிமை குறைஞ்சி போகிறது ஒவ்வொரு ஸ்டேஜில் நாங்கள் கூட்டிக்கொண்டு போகிறதாக அவதானியக்கூடிய இருக்கும். அப்படி உருவாகி அவங்களோட மூட்டுக்களை மூவ் பண்ணுறது, அதாவது நான் முந்தி கூறியது போல் எங்களோட அதாவது ஸ்பேஸ், அதாவது அந்த ஸ்பேஸ் ஜாயிண்டுகளுக்குள்ள ஸ்பேஸ் ஒடுக்கமாகி வரத்தால் அவங்களோட கால்களை மூவ் பண்ணக்கூடிய தன்மை குறைஞ்சி போகும். அப்போ அதில் கூடுதலாக சொல்லுவாங்க எங்களை பெண்ட் பண்ண மடிக்கலாம் இருக்குன்னு சொல்லி. ஆகவே சாதாரண நாங்கள் பார்க்கும்போது நோவு, வீக்கம், மற்றது மசில்ஸ்களில் வலிமை குறைஞ்சி போகிறது, அதே மாதிரி மூட்டுக்களை மடிக்க முடியாத தன்மை ஏற்படுறது, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்குது. இதில் சிலருக்கு சொல்வார்கள் மூட்டு தேவு அப்படி என்று சொல்லுவார்கள், அதாவது அந்த மூட்டுகளில் இருக்கிற எலும்புகள் தேய்ந்து விட்டதாக சொல்லுவார்கள். அந்த நிலைமையோடும் இதற்கும் சம்பந்தம்? உண்மையிலேயே அந்த மூட்டு தேய்வு என்று சொல்லும்போது, அதாவது நான் முந்தி கூறியது போல் அந்த மூட்டுகளில் உள்ள கசியிலைகள் சம்பூர்ணமாக அந்த டேமேஜ் ஆனவுடனே என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த கசியிலைங்களுக்கு உள்ள காணக்கூடிய எண்புகள் ஜாயிண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆயிரும். அப்படி ஆன உடனே அந்த மூட்டு ஒன்று நாங்கள் நெருங்கிடும். அதை நாங்கள் மூட்டு தேய்வுன்னு சொல்லுவாங்க. சாதாரண மூட்டு தேய்வுங்களுக்குள்ள அது சாதாரண நான் முந்தி கூறிய போல ஒரு ஸ்டேஜ் 3, அதாவது கிரேட் 3, கிரேட் 4 கூடிய, அதாவது ஒஸ்டியோஆர்த்ரைட்டிஸாக தான் நம்ம அவதானியக்கூடியதாக இருக்கும். சிலர் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எந்த நோய் நிலைமைகளாக இருந்தாலும் அதை கொஞ்சம் அலட்சியம் செய்பவர்களாகத்தான் இருப்பார்கள். இப்பொழுது மூட்டு வீங்குவதை அல்லது மூட்டிலே வலி இருந்தாலும் அந்த வலியோடு அதிக வேலைகள் செய்பவர்களாக, அதிக பழுக்களை தூக்குபவர்களாக, வீட்டிலே இப்பொழுது வேலை செய்கின்ற பெண்களாக இருக்கலாம் அல்லது அதிக கனவேலை செய்கிற ஆண்களாக கூட இருக்கலாம், அதை பொருட்படுத்த மாட்டார்கள். அந்த இப்படி ஒரு வலி இருக்கின்ற பொழுது, வீக்கம் ஏற்படுகின்ற பொழுது இப்படியான வேலைகளையும் செய்து கொண்டிருப்பார்கள், சிறந்த வைத்திய ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் பெறாமல். அது எவ்வாறான ஒரு பாரதூரமான விளைவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்தும் டாக்டர்? உண்மையிலேயே ஒஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தமாக நாங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை பற்றி நாங்கள் பேசும்போது இதில் மிக முக்கியமான ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் அதை ட்ரீட் பண்ணுவோம். அதில் மிக முக்கியமான ஒன்று தான் உடற்பயிற்சி, எக்ஸசைஸ். அதாவது எக்ஸசைஸ் என்று சொல்லும்போது, அதாவது எங்களோட
உடம்போட பருமனை குறைக்கிறதுக்கான எக்ஸசைசஸ் கட்டாயம் செய்ய வேண்டி வரும். அதை நாம் ஏரோபிக் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். உதாரணமாக அந்த எக்ஸசைசஸ் வந்து எங்களோட உடற்பருமனை குறைக்கக்கூடிய தன்மையை தான் நாங்கள் முதல் அதில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதில் வந்து எங்களுக்கு தெரியும், சாதாரணமாக முழங்கால்களில் நோவு ஏற்படும் போது சாதாரணமாக அவங்களுக்கு ஓடக்கூடிய தன்மைகள், கூடுதலாக வேகமாக நடக்கக்கூடிய தன்மைகள் கஷ்டமாக இருக்கும். அப்போ அதனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு சாதாரணமாக அட்வைஸ் பண்ணுறது வந்து வீட்டில் ஏதாவது ஒரு சைக்கிளிங் மாதிரி ஏதாவது ஒன்று, ஒரு ஃபிசியோ மாதிரி, ஃபிசியோ இல்லை உண்மையாகவே அது ஒரு சைக்கிளிங், அதாவது ஒரு என்ன சைக்கிளிங் கொண்டு நாங்கள் வீட்டில் செய்யக்கூடிய நிலைமையிலே நாங்கள் கிட்டத்தில் வந்து கழுபூர் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அவதானித்தோம். நிறைய பேர் வந்து அந்த சைக்கிளிங்கை ஸ்டார்ட் பண்ணின டைமில் அவங்களுக்கு வெயிட் கூடுதலாக குறைஞ்சி போய் மிகவும் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே சைக்கிளிங் போன்ற எக்ஸசைசஸ் அல்லது இப்போ எங்கள் நாட்டில் அந்த ஸ்விம்மிங், அதாவது நீச்சல்கள் அதுக்குரிய தன்மைகள் குறைவு, அப்படிலாம் டைமில் அந்த ஸ்விம்மிங் பூலில் ஒர்க் பண்ணுறது, அதெல்லாம் வந்து எங்களோட மூட்டுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஃபோர்ஸஸையும் குறைக்காமல் கூட்டாமல் நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக நாங்கள் இது படத்திலே பார்க்கின்ற மாதிரியான விஷயங்களை நாங்கள் குரூப் பேஸ் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். நாங்கள் அதில் அதாவது இப்போ குரூப் அதாவது இப்படியான எக்ஸசைஸ்கள் செய்யும்போது நாங்கள் வந்து கூடுதலான அளவோ இப்போ இதில் அதாவது நாங்கள் ரன்னிங் மூலமாகவோ அல்லது ஜம்பிங் அப்படி எக்ஸசைசஸ் இல்லாமல் இப்படி குரூப் பேஸ் நாங்கள் எக்ஸசைஸ் செய்யக்குள்ள எங்களோட உடற்பருமனை மெயின்டைன் பண்ணையிலும் அதே நேரத்தில் மிக முக்கியம் நான் சொன்னது போல், அதாவது முழங்காலில் வந்து ஒஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஏற்பட்டால் நாங்கள் கட்டாயம் அந்த ஜாயிண்ட்டை எந்த அளவுக்கு மூவ் பண்ணணும் அந்த அளவுக்கு மூவ் பண்ணணும் நாங்கள் கட்டாயம். ஏன்னா இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி மசில்ஸ்கள், அதாவது அந்த தசைகள் வந்து ஏற்கனவே ஷட் டவுன் ஆன ஸ்டேஜில் போயிடும். அதாவது அது தசைகளில் வந்து ஏற்படக்கூடிய அந்த இன்ஹிபிஷன் காரணமாக. ஆகவே நாங்கள் தசைகளில் தொடர்ந்து கண்டினியூவாக நாங்கள் மூவ்மெண்ட்டில் வச்சிருக்கணும். அப்போ தான் எங்களோட தசைகள் வந்து அந்த வேஸ்டிங் தன்மையை நாங்கள் குறைக்கலாம். எந்த அளவுக்கு நாங்கள் அதாவது முழங்கால சூழ உள்ள மசில்ஸ்களை வேஸ்டிங் ஆகிறத, மசில்களை வலிமையை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்கள் ஒஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒவ்வொரு கட்டமாக போகிறது நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள் நோய் நிலைமை இருக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு நாங்கள் அதுக்கு ஒர்க் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இது வந்து குறையும் என்று சொல்லி. ஆனால் நான் சிலரை பார்த்திருக்கிறேன், இந்த பிரச்சனை இருக்கிறவர்கள் ஒரு ஸ்டெப்ஸ்லேயே கூட அவர்கள் ஏற மாட்டார்கள், தங்களால் அந்த காலை தூக்கி வைக்க முடியாது என்று சொல்லுவார்கள். எனவே அப்படியானவற்றை அவர்கள் தவிர்த்துக் கொள்வது நல்லதா, அல்லது அந்த நிலைமை இருக்கின்ற பொழுது அவர்கள் வலியை பொறுத்து கொண்டு இப்படியான பயிற்சிகளை அல்லது இப்படி வேலைகளை செய்வதுதான் சிறந்ததாக இருக்கும்? உண்மையிலே நல்ல ஒரு கேள்வி அது. இதில் வந்து அதாவது ஒவ்வொரு கட்டங்களில் ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான சிம்டம்ஸ் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு ஸ்டெப்ஸ்லேருந்து இன்னொரு ஸ்டெப்ஸ்க்கு ஏறுவது கஷ்டமாக இருக்கும்னு சொன்னால் அது அவருடைய ஒஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்து அதாவது ஒரு பிந்திய நிலையில் உள்ள ஒரு ஸ்டேஜுக்கு போனால் தான் நாங்கள் அதை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதில் ஆக முக்கியம், இதில் ஒஸ்டியோஆர்த்ரைட்டிஸை பற்றி நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யக்குள்ள இதில் மிகவும் ஒரு முக்கியமான என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது இதில் மூவ்மெண்ட், அதாவது ஜாயிண்ட்டில் மூவ் பண்ணுறது, ஜாயிண்ட்டை சுற்றி உள்ள தசைகளை நாங்கள் வலிமைப்படுத்துறது, மற்றது அந்த கூடுதல் அளவு நோவு இருக்கும்னு சொன்னால் அதுக்குரிய அந்த நோவுக்குரிய சில மருந்துகள், மாத்திரைகள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே டைமில் இப்போ புதுசாக நாங்கள் வந்து சில நேரங்களில் அந்த ஜாயிண்ட்டில் தேய்மானங்கள் கூடுதலாக இருந்து, இன்ஃப்ளமேஷன் அதாவது கூடுதலாக இருந்து, அதாவது வீக்கங்கள் கூடுதலாக இருக்கும்னு சொன்னால் நாங்கள் சில இன்ஜெக்ஷன்கள், அதாவது சில இன்ஜெக்ஷன்ஸில் நாங்கள் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். ஏன்னு சொன்னால் அதன் மூலமாக அந்த இன்ஃப்ளமேஷன்ஸை குறைச்சி பெயினில் குறைக்கிறது மூலமாக அவங்களை நாங்கள் மூமெண்ட்ஸை கூட்டலாம். அப்போ அந்த இன்ஜெக்ஷன்களில் வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்குது, அந்த இன்ஜெக்ஷனில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்குது. இப்போ முந்தி வந்து நாங்கள் எல்லாருக்கும் தெரியுமா ஸ்டீராய்டுன்னு சொல்லி இன்ஜெக்ஷனில் கொடுப்பாங்க, அதாவது சில கெமிக்கல் மூலமாக நாங்கள் அந்த இன்ஃப்ளமேஷனை குறைப்போம். இப்போது வந்து மிகவும் புது ட்ரீட்மெண்ட்டில் தான் இப்போ பிஆர்பின்னு சொல்லுவாங்க, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு சொல்லி தங்களுடைய பேஷண்ட் அவங்களுடைய ரத்தத்தை நாங்கள் எடுத்து ரத்தத்தில் உள்ள கலங்கள் எல்லாம் செப்பரேட் பண்ணிவிட்டு அங்கே ரத்தத்தில் உள்ள அந்த க்ரோத்துக்குரிய, அதாவது க்ரோத் ஃபேக்டர்ஸை நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணுவோம். அது சொல்கிறோம் பிஆர்பின்னு சொல்லி. அது மிகவும் ஒரு புதிய ஒரு ட்ரீட்மெண்ட். அது கூடுதலாக இப்போ நாங்கள் எங்களோட ஹாஸ்பிட்டல்லையும் இலங்கையிலையும் கூட கூடுதலாக அதை காணக்கூடியதாக உள்ளது. இதுலேயும் அவங்களுடைய அந்த பெயின், அந்த ஸ்வெல்லிங் அதுகள் குறைகிறதால அவங்க அதாவது இது சொல்லுவாங்க கோர்னர்ஸ்டோன், அதாவது ஒஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து கோர்னர்ஸ்டோன் வந்து எக்ஸசைஸ். ஆகவே நாங்கள் எந்த அளவுக்கு எங்களோட உடலில் வெயிட்டையும் குறைச்சி எந்த அளவுக்கு நாங்கள் அதாவது முழங்கால் மூட்டை சூழ உள்ள தசைகளை எந்த அளவுக்கு மூவ் பண்ணி அந்த தசைகளை வலிமையை கூட்டுவோமோ அந்த அளவுக்கு நாங்கள் இதில் தாக்கத்தை குறையக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த இன்ஜெக்ஷன்ஸ்கள் அதாவது இந்த எல்லாத்தோட நோக்கமும் கூட வந்து இது ஏற்படக்கூடிய இந்த இன்ஃப்ளமேஷன்ஸை குறைச்சி மசில்ஸில்
ஆக்டிவிட்டியை கூட்டுறது தான் இது மெயின் நோக்கமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்பத்தில் நீங்களும் இது தொடர்பாக சிறிதாக சொல்லியிருந்தீர்கள். இன்னும் சிலர் சொல்வார்கள் இந்த முழங்காலில் வருத்தம் வருகின்ற பொழுது அல்லது எங்கே எங்களுடைய மூட்டுக்களில் பிரச்சனை வந்தாலும் கல்சியம் குறைபாடு அப்படி என்று சொல்லுவார்கள். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மிக முக்கியமான நல்ல ஒரு கேள்வி உண்டு. அதாவது நாங்கள் கூடுதலாக இப்போ பார்க்கக்கூடிய இருக்குது இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்துங்கிற நோய் வந்தவங்களை கூடுதலாக நாங்கள் எக்ஸ்ரே மூலமாகவும் அவங்களோட பிளட்டில் டெஸ்ட் பண்ணக்கூடிய பார்க்கக்கூடிய இருக்குது. அவங்கள அந்த விட்டமின் டிங்கிற அளவு மிகவும் குறைவாக இருக்குது. அது இலங்கையிலும் நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. விட்டமின் டிங்கிறது கட்டாயம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது எலும்புட ஒரு வலிமைக்குரிய முக்கியமான ஒரு காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எலும்புகளில் வலிமை குறைந்து போகிற டைமில் அதாவது கல்சியம் குறைவுங்கிறத விட கூடுதலாக விட்டமின் டி குறைவாக காணாமல் இருக்கும். அது குறைந்து போகிறதால நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கிறது. அதாவது அந்த என்புடைய அந்த ஸ்ட்ராங் அதாவது வலிமைத்தன்மை குறைந்து போகிறதால இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து மிகவும் கூடுதலான அளவுக்கு அந்த பெயினையும் அதில் ஸ்டேஜஸ் வந்து கூடிக்கொண்டு போகிறதையும் காணக்கூடிய இருக்குது. அதனால கல்சியம் விட்டமின் டி இரண்டு அதனால தான் நாங்கள் கல்சியம் விட்டமின் டியும் கட்டாயம் அந்த எலும்புகளில் வலிமைக்கும் வளர்ச்சியும் மிக முக்கியமானது. அதனால் நாங்கள் மிக முக்கியமாக அந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மிக கூடுதலான ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு நாங்கள் விட்டமின் டி சம்பந்தமான விட்டமின் டி கூடுதலான உள்ள உணவுகளையும் கல்சியம் கூடுதலான உணவுகளையும் நாங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் இந்த கல்சியம் விட்டமின் டியும் இப்போ சப்ளிமெண்ட்ஸ் அதாவது நாங்கள் சில டேப்லெட்ஸ் மூலமாகவும் நாங்கள் அவங்களுக்கு அவங்களோட ஸ்டேஜை பொறுத்து நாங்கள் மிக கூடுதலான அளவுக்கு ஒரு நீண்ட காலங்களுக்கு நாங்கள் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு காரணமாகவும் ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கேள்வி சில நேரங்களில் நாங்கள் பேசுகின்ற விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த விட்டமின் டி என்கின்ற ஒரு விஷயத்தை பேசியபடியால் நான் கேட்கிறேன். அண்மை காலங்களிலே நான் அவதானித்த ஒரு விஷயம், இந்த தெற்காசியாவிலே இருக்கிறவர்களுக்கு விட்டமின் டி குறைபாடு அதிகமாக இருப்பதாக சொல்கிறார்கள். தனியார் வைத்தியசாலைகளுக்கு நாங்கள் ஏதாவது நோ என்று சொல்லி போனாலே விட்டமின் டி செக்கப்பை வந்து பரிந்துரை செய்கிறார்கள். விட்டமின் டிக்குரிய செக்கப் தனியார் வைத்தியசாலைகளிலே அதனுடைய கட்டணம் வந்து அதிகமாக இருக்கிறது. எனக்கு அரசு வைத்தியசாலைகளில் என்ன மாதிரி என்று தெரியாது. ஆனால் சில நேரம் அதே நோய்களோடு நாங்கள் அரசு வைத்தியசாலைகளுக்கு சென்றால் விட்டமின் டி சம்பந்தமான பரிசோதனைகள் எழுதுவது குறைவு. எனவே நான் என்னதை பார்த்தேன் சொல்லினால் பேப்பர் ஆர்டிகல்ஸும் அப்படியாக இருந்தது. விட்டமின் டி இப்பொழுது குறைந்து விட்டமின் டி என்று சொல்லப்படுகின்ற விஷயம் நார்மலாக சொல்வார்கள். வீட்டிலே இதை சொன்னால் சொல்வார்கள் வெயிலுக்குள் போய் நில்லுங்கள் அப்படி என்று சொல்வார்கள். என்றால் தெற்காசியாவை பொறுத்தளவில் இயற்கையாகவே சூரிய ஒளி எங்களுக்கு கிடைப்பது ஆரம்ப காலங்களிலே நாங்கள் அப்படி இதண்டி விட்டோம். மேற்கத்திய நாடுகளில் அதை தேடி அவர்கள் வெளியே செல்வது சாத்தியப்பாடு. எனவே இந்த விட்டமின் டி என்று சொல்லப்படுகின்ற விஷயம் இன்றைய காலகட்டத்திலே அதிகமாக பேசப்படுவதற்கு காரணம் என்றால் சிலர் சொன்னார்கள் இது ஒரு மார்க்கெட்டாக மாறிவிட்டது என்று விட்டமின் டி. அதற்கு இப்பொழுது சப்ளிமெண்ட்ரியை கூட எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அதுக்கு மருந்துகளை பரிந்துரை செய்கிறார்கள். எனவே உண்மையாகவே இந்த விட்டமின் டி பிரச்சனை என்ன, இதோடு சம்பந்தப்பட்டது இல்லாவிட்டாலும் நீங்கள் பேசியபடியால் நான் கேட்கிறேன். இல்லை, உண்மையிலே ஒரு நல்ல கேள்வி. விட்டமின் டி கட்டாயம் வந்து எங்களுக்கு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விட்டமின் உடம்புல. ஏன்னு சொன்னால் அதில் ரெண்டு விஷயங்கள் உண்டு. விட்டமின் டி வந்து எங்களோட மசில் ஃபங்க்ஷனுக்கு அதாவது தசைகளில் ஃபங்க்ஷனுக்கு விட்டமின் டி மிக முக்கியமாக தேவை, முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் எலும்புகளில் வலிமைக்கு விட்டமின் டி மிக முக்கியமான தேவை. இது போக மீண்டும் பல்வேறு உடம்பில் ஏற்படக்கூடிய பல்வேறு சில ஃபங்க்ஷன்ஸ்களுக்கும் அதாவது சில ஹோமோன் சம்பந்தமான ஃபங்க்ஷன்களுக்கும் அதாவது கோச்சை என்று சொல்லுவோம், அதாவது உடம்பில் ஏற்படக்கூடிய சில ஃபிசியோலஜிக்கல் அதாவது ரியாக்ஷன்ஸ்களுக்கும் இந்த விட்டமின் டி வந்து தேவைப்படுறதால விட்டமின் டி உண்மையிலேயே விட்டமின் டி கட்டாயம் எங்களோட உடம்பில் குறித்த அளவுக்கும் மேலே இருக்கிறது மிக முக்கியம். அதுலேயும் நாம் விளையாட்டு சம்பந்தமாக பேசுகிறதாலேயும் அத்லீட்ஸுக்கு வந்து விட்டமின் டி வந்து சாதாரண லெவலை விட மிக கூடுதலான லெவலில் நாங்கள் அதை எதிர்பார்ப்போம். என்று சொன்னால் மசில் ஃபங்க்ஷன், அதாவது அத்லெட்டிக்ங்கிறது மசில் ஃபங்க்ஷன் தானே. அப்போ நாங்கள் வந்து கூடுதல் நாங்கள் ஜாயிண்ட் பெயின்ஸில் எடுத்தோம்னா அதாவது கூடுதலாக நமக்கு கேள்விப்பட்டிருப்போம், அதாவது மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின். அதாவது ஜாயிண்ட் பெயினுங்கிறது ஒரு ஜாயிண்ட் வந்து தசைகளால் தான் சூழப்பட்டிருக்கு என்ன. அப்போ அந்த தசைகளில் ஃபங்க்ஷனுக்கு விட்டமின் டி கட்டாயம் தேவை. ஆகவே விட்டமின் டி வந்து அதாவது மல்டிபிள் ஈவன் கொரோனாவிலையும் கூட நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. அவங்க விட்டமின் டி வந்து கோவிட் டைம்லையும் கூட விட்டமின் டி வந்து ஒரு கோவிட் ஒரு அந்த கோவிட் வைரஸுக்கு ஒரு எதிர்காரணியாக இருக்கிறதால இம்யூனிட்டி இருந்ததால் நாங்கள் அதையும் கூட அந்த ஒரு கட்டாயமாக ஒரு குறித்த காலத்துக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து உலகம் முழுக்க அதை செஞ்சாங்க. அப்போ அது மாதிரி விட்டமின் டி வந்து மிக முக்கியமான ஒரு விட்டமின். எலும்புகளையும் தசைகளுக்கு மிக முக்கியமானது. ஆகவே அந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் போன்ற நிலைமைகள் ஏற்படும் போது நாங்கள் மசில்ஸில் அதில் கூடுதலாக நாங்கள் தசைகளையும் எலும்புகளையும் மிக முக்கியமாக நாங்கள் அதை உற்றுநோக்கிறதால இந்த விட்டமின் டி நாங்கள் மிக முக்கியமாக அதை கருத்தில் எடுப்போம். நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது விட்டமின் டி வந்து அந்த டெஸ்ட் செய்கிறது எக்ஸ்பென்சிவ். டெஸ்ட்ன்றதையும் தாண்டி அந்த பிரச்சனை ஏன் இப்பொழுது அதிகமாக நம்மர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அல்லது முன்னர் காலங்களையும் இருந்தது, நாங்கள் அவற்றை அலட்சியம் செய்து விட்டோமா? அப்படி அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் விட்டமின் டி வந்து உண்மையிலேயே வந்து
இப்போ கொஞ்சம் காலங்களுக்கு மேலே ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அதில் விட்டமின் டி மிக குறைவாக காணப்படுற இடங்களில் மிடில் ஈஸ்ட்டை அவதானிச்சாங்க. நம்ம உண்மையிலேயே மிடில் ஈஸ்ட்டில் வந்து எங்களுக்கு தெரியும் கூடுதலான அளவுக்கு அங்கே மிக வெயில் உள்ள நாடு. ஆனால் அப்படி ஆனால் இருந்தாலும் கூட அவங்க கூடுதலான அளவு அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறது இல்லை. அதுலேயும் கூட நாங்கள் எங்களுக்கு தெரியும் விட்டமின் டி வந்து ஏர்லி மார்னிங்கில் காலையில் தான் சொல்லுவாங்க. ஆனால் மிக கிட்டத்தில் ஆய்வுகள் வந்து சொல்லுது கூடுதலான அளவு விட்டமின் டி எங்களுக்கு வந்து பகல் ஒரு 2-3 மணி அளவில் தான் கூடுதலாக கிடைக்கும்னு சொல்லி இப்படி பல காரணங்கள் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே விட்டமின் டி பல ஆராய்ச்சிகள் மூலமாக பல ரிசர்ச் மூலமாகவும் விட்டமின் டி வந்து ஒரு முக்கியமான ஸ்பெஷலி வந்து ஒரு மசில் ஃபங்க்ஷன், அதாவது தசைகளில் வளர்ச்சிக்கும் எலும்புகள் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானது. அதனால் இந்த இன்ஃப்ளமேஷன் வரக்கூடிய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், மசில் பெயின் இப்படியான நிலைமைகளுக்கு கட்டாயம் அது ஒரு மிகவும் ஒரு நாங்கள் அது ரியாக்ஷன் அது ரெஸ்பான்ஸ் நாங்கள் கூடுதலாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் மீண்டும் எங்களுடைய மூட்டு வலி முழங்கால் வலி பிரச்சனைக்கு வருவோம். நான் அந்த விட்டமின் டி கேட்டது எனக்கும் ஒரு தனிப்பட்ட ரீதியாக அது ஒரு சந்தேகமாக இருந்தது. இந்த மூட்டு வலி சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இன்னொரு விஷயம் நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லுங்க, இந்த ரிப்ளேஸ்மெண்ட் என்று சொல்வார்கள். அந்த மூட்டுவை மாற்ற எங்களுக்கு அப்படித்தான் தெரியும், என்ன நடக்கிறதுன்னு சொல்லி தெரியாது. நிபுணர்கள், சத்திர சிகிச்சை நிபுணர்கள் தான் அந்த வேலையை செய்வார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்று சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன விஷயம்? அதிலே நாங்கள் நினைப்பது ஏதோ அதையே கலட்டி வைத்து இன்னொன்றை போடுவது என்று என்ன நடக்கிறது அதிலே? உண்மையிலேயே அந்த அதாவது ஜாயின்ட் ரிப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது முழங்கால் அது டோட்டல் நீ ரிப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது இப்போ மூட்டு சாதாரணமாக எங்களோட முழங்கால் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அது ஒரு 3 வகையான 3 ஜாயிண்டோடு சம்மந்தப்பட்டது. உதாரணமாக எங்களோட காலிலிருந்து வரக்கூடிய ஒரு எலும்பும் தொடையிலிருந்து வரக்கூடிய எலும்பும் சேர்ந்து அதில் வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம்னு சொல்லி இரண்டு மூட்டுக்களும் முழங்கால் சில்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது பெட்டல் எங்களோட நீ கேப், இந்த முழங்கால் சில்லுக்கு கீழே இருக்கிற எலும்பும் சேர்ந்து ஒரு 3 ஜாயிண்டும் சேர்ந்து தான் அது உண்மையாகவே ஒரு முழங்கால் ஒரு ஜாயிண்டை நாங்கள் கருதப்படுவோம். அப்போ கூடுதலான அளவு அந்த ஆர்த்ரைட்டிஸ், அதாவது இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து டெவலப் ஆகும் வந்து இந்த அதாவது இந்த காலுக்கும் எங்கள் தொடைகளுக்கு ஏற்பட எலும்புகளுக்கு இடையிலது. அப்போ அதில் வந்து அநேகமாக ஆர்த்ரைட்டிஸ் 2 ஜாயிண்ட்லையும் ஏற்படும். அப்படி ஏற்படுற டைமில் அவங்க என்ன செய்யணும்னு சொன்னீங்க, அதாவது உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே கூறியது போல் கார்டிலேஜ் அதாவது சம்பூர்ணமான நிலை, உதாரணமாக ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் கிரேட் 3-4 சொன்னோம். அதாவது சிவியர் ஸ்டேஜ்களில் நாம் பார்த்தோம்னா சம்பூர்ணமாக அவங்களோட அந்த கசிகளையும் வந்து டேமேஜ் ஆகிடும். அப்போ அந்த நிலைமைகளில் அவங்களோட மூட்டை ஒன்று ஒட்டிடும். அப்படி அந்த நிலைமையில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், அப்போ அந்த ஆப்ரேஷன் என்னென்னு சொன்னால், இது உண்மையிலே ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் சொல்ல வேண்டியது இருந்தாலும் அதில் பேசிக் என்னென்னு சொன்னால், அந்த எக்ஸ்போஸ் பண்ணப்பட்ட போனை சம்பூர்ணமாக அவங்க அதாவது இரண்டு பக்கத்துலேயும் வரக்கூடிய அந்த எலும்புகளை சம்பூர்ணமாக அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆர்டிஃபிஷியலாக பிளாட்டினம்னு சொல்லக்கூடிய இதை நாங்கள் அதில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அப்போ ஜாயிண்ட் வந்து கார்டிலேஜ் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாயிண்டில் வந்து திரவங்கள் உண்டாகிறது, நோய் உண்டாகிறது தன்மை குறைஞ்சிடும். அவங்களோட தசைகளில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அவங்களோட மூமெண்ட்ஸ் செய்யக்கூடிய இருக்கும். ஆகவே பெயினும் ஸ்வெல்லிங்கும் இல்லைன்னு சொன்னால் அதாவது மசில் ஃபங்க்ஷனை நாங்கள் பாதுகாத்து கொள்ளையிலும். அதன் மூலமாகத்தான் அந்த டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. சாதாரணமாக நான் முந்தி சொன்னது போல், அதாவது சிவியர் ஸ்டேஜ், அதாவது ஸ்டேஜ் 4ங்கிற நிலைமைக்கு போனாங்கன்னு சொன்னால், அதாவது எலும்பு ஒன்று ஒட்டி, அதாவது எலும்புகள் மேலதிகமாக வளர்ந்து மூமெண்ட், அதாவது எந்த விதமான மூமெண்ட் செய்யலாமல் போகணும்னு சொன்னால் நாங்கள் ஸ்டேஜ் 4 சொல்லுவோம். அந்த நிலைமையில் எங்களுக்கு அதாவது எப்படி எங்களுக்கு உடற்பயிற்சிகள் மூலமாகவோ அல்லது இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவோ அல்லது மாத்திரைகள் மூலமாகவோ நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆகவே அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு தடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் பல்வேறுபட்ட சிகிச்சைகளையும், அதாவது அது எக்ஸசைஸாக இருக்கலாம், அது அல்லது அவங்களோட மூமெண்ட்களாக இருக்கலாம், அல்லது சில மாத்திரைகளாக இருக்கலாம், நோவுக்குரிய, அல்லது இன்ஜெக்ஷன்ஸ். அதான் நாங்கள் முந்தி சொன்னது போல் பல்வேறு வகையான இன்ஜெக்ஷன்கள் இருக்குது. அதில் ஸ்டீராய்டு, பிஆர்பின்னு சொல்லி சொன்னோம். மற்றது தற்போது மிகவும் கூடுதலாக ஹைலூரிக் அசிட், வேறு மொலிகூல்ஸ் எல்லாம் அதாவது உலகத்தில் யூஸ் பண்ணுறாங்க கூடுதலாக. இதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் நாங்கள் கொண்டு போயிட்டு, அதாவது இந்த மூட்டு சம்பூர்ணமாக தேய்ந்து, அதாவது அந்த ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுற ஸ்டேஜை தவிர்க்கிறது தான் உண்மையிலே இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஒரு நோக்கமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இப்படியான மூட்டு வலிகள் அல்லது நான் ஆரம்பத்தில் சொன்ன போல இந்த மூட்டுவாதம் என்றெல்லாம் வருகின்ற பொழுது இயற்கை மருத்துவ முறைகளை நம்மவர்கள் நாடுவது தான் அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது நான் இங்கே வெஸ்டர்ன் மெடிசினை பற்றியோ அல்லது இந்த ஆயுர்வேதிக் மருந்து இது சரியென்று சொல்லி பேசவில்லை. ஆனால் ஒரு பொதுவாக நீங்கள் அதுவும் குறிப்பாக கிராம பக்கங்களிலே பார்த்தால் அது ஏதாவது இருக்கும், ஏதாவது எண்ணெயை வாங்கி அல்லது அந்த மருந்துகளை போட்டுக்கொள்வார்கள். அப்படி செய்கின்ற பொழுது அது எஃபெக்டிவாக இருக்குமா இல்லையா என்பதில்லை. அது பிறகு ஒரு மேற்கத்திய சிகிச்சை முறைக்கு வருகின்ற பொழுது இரண்டுக்கும் இடையிலே ஒரு முரண்பாடுகள் முரண்பாடுகள் என்று சொல்லி அந்த சிகிச்சை முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அல்லது இது வித்தியாசமாக இருக்கும். அதை எடுத்துக்கொண்டவர்கள் தொடர்ச்சியாக அந்த சிகிச்சையை எடுத்துக்கொண்டவர்கள் பிறகு அது பலனளிக்காத ஒரு போது மேற்கத்திய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அதற்குரிய சிகிச்சை முறைகள் சிறப்பாக இருக்குமா என்று சொல்லி கேட்கிறேன். பிரச்சனைகள் ஏற்படாது என்று சொல்லி அநேகமாக வந்து அதாவது
நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் என்று அதாவது செய்யும்போது அவங்க கூடுதலாக நாங்கள் பார்த்துருப்போம், கூடுதலாக அவங்க வந்து அவங்களோட ஏதாவது ஓயில் மசாஜ் அதுகளும் சாப்பாடோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும். சில இடங்கள் நாங்கள் அவதானியக்கூடிய இருக்கும். அவங்க அதாவது அந்த பத்துன்னு சொல்லி அதாவது எங்களோட பெண்டேஜ் பண்ணுவாங்க. அப்போ அதில் ஏற்படக்கூடிய ஒரு உபாதை என்னன்னு சொன்னால், அதாவது நாங்கள் அந்த ஜாயிண்ட் அவங்க மூமெண்ட்டை குறைச்சிடுவாங்க. அதாவது பத்துகளை போட்டு ஜாயிண்ட் மூமெண்ட் உதாரணமாக ஒரு 6 வீக்ஸ் 4 வீக்ஸ் 3-4 கிழமைகளுக்கு 10 ஒன்று போட்டோம்னு சொன்னால் அப்போ எங்களை ஜாயிண்ட்டை மூவ் பண்ண இல்லாமல் போயிடும். இப்போ ஜாயிண்ட்டை மூவ் பண்ண இல்லாமல் போனால் எங்களோட ஜாயிண்ட் மசில்ஸ் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிடும். ஏற்கனவே இந்த ஜாயிண்டில் இன்ஃப்ளமேஷன் ஒன்று இருக்கிறதால பிரெயின் வந்து எங்களை பிரெயின் வந்து இந்த ஜாயிண்ட்டை உள்ள இந்த மூட்டை உள்ள தசைகளை கூடுதலாக ஒர்க் பண்ண வேணான்னு சொல்லி பிரெயின் வந்து தசைகளுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துடும். ஆகவே இந்த நிலைமையில் என்ன நடக்கும்னு சொன்னால் அவங்களோட மசில்ஸ் வந்து கூடுதல் அளவுக்கு வலிமைகள் வந்து வேஸ்டிங் ஆகிடும். இப்படி மசில்ஸ் வேஸ்டிங் ஆனோம்டா அவங்கள மீண்டும் அந்த நிலையை கொண்டாடுறதும் ஈவன் ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் அதுக்கு பிறகு அந்த ஸ்ட்ராங் ஆக்குறதும் மிகவும் ஒரு கடினமான நிலைமையாக இருக்கும். ஆகவே அந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கலாம். ஒயில்கள் போட்டு மசாஜ் பண்ணுற அதுகளில் அவதானமாக இருந்தால் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஆரம்பத்தில் சொல்லி 2 விஷயங்கள் பேச போகிறோம்னு சொல்லி, ஒன்று இந்த மூட்டு வலி முழங்கால் வலி என்றது, அடுத்தது இந்த லோ பேக் பெயின்னு சொல்லி ஒன்று இருக்கிறது, கீழ் முதுகு வலி அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். அதற்குரிய காரணமும் உடல் பருமன் மட்டும்தானா டாக்டர், அல்லது வேறு காரணங்களால் அது ஏற்படுமா? லோ பேக் பெயின் சொல்லும்போது நாங்கள் உதாரணமாக அதில் நிறைய பேர் வந்து இடுப்பு வலி என்பது வேறு, அதாவது முதுகுவலி என்பது வேறு. அதில் லோ பேக் பெயின் என்று சொல்லும்போது நாங்கள் கூடுதலாக அவதானியக்கூடிய இருக்கும். எங்களுக்கு தெரியும் பல்வேறு காரணங்களால் அது ஏற்படக்கூடிய இருக்கும். இதில் மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியதான் இதில் வந்து அதாவது நாங்கள் ரெட் ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெட் ஃப்ளெக்ஸ்ன்னு சொன்னால் இந்த முதுகுவலி ஏற்படுறதுல ஏற்படக்கூடிய மிகவும் ஒரு ஆழமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் ரெட் ஃப்ளாக்ஸ். இந்த காரணங்கள் ஒருத்தர் இருக்கும்னு சொன்னால் நாங்கள் இதை கொஞ்சம் சீரியஸான முறையில் நாங்கள் இதை அணுகுவோம். உதாரணமாக இந்த ரெட் ஃப்ளாக்ஸில் உதாரணமாக ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட ஒருத்தருக்கு முதுகுவலி ஏற்பட்டால் நாங்கள் அதை மிகவும் ஒரு சிம்பிளான ஒரு மசில் பெயின் வந்து நாங்கள் ஒரு நாள் முதல் அதை நாங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம். அதே போன்று ஒருத்தருக்கு முதலாக முதுகுவலி 60 வயதுக்கு ஏற்படும் சொன்னாலும் நாங்கள் அதையும் கூட ஒரு ரெட் ஃப்ளெக்ஸாக நாங்கள் அதை அவதானிப்போம். என்ன சொன்னால் அது பல்வேறு காரணங்களாக ஏற்படலாம். உதாரணம் கேன்சராக இருக்கலாம், அது காரணமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அதே போன்று திடீர்னு அதாவது முதுகுவலியோட அவங்களோட உடற்பருமன் திடீர்னு மெலிந்து போகிறது, உடல் வெயிட் வந்து திடீர்னு மெலிந்து போகிறதா காரணம் இருந்தால், அல்லது இரவுகளில் நேரங்களில் லோ கிரேட் ஃபீவர், அதாவது காய்ச்சல் குழுக்களோட காய்ச்சல் இருக்கும்னு சொன்னால், அல்லது வேர்வைத்தன்மை கூடுதலாக இருக்கும்னு சொன்னால், அல்லது அவங்க வாழ்கிற சூழலில் அவங்களோட வீட்டுகளில் ஏதாவது இருக்கும், அதாவது கச நோய்னு சொல்லுவாங்க, டிபி போன்ற இப்படியான நோய்கள் இருக்கும்னு சொன்னால், இப்படியான விஷயங்கள் வந்து நாங்கள் இதை ரெட் ஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அதிலே மிக முக்கியமான இன்னும் ஒன்று தான் உதாரணமாக அதாவது சிறுநீர் கழிக்கிறது, டாய்லெட் போகிற விஷயங்களில் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு ஸ்டேஜ் வரும்னு சொன்னால் இடுப்பு வலியோட இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் வந்து ரெட் ஃப்ளெக்ஸ்னு சொல்லி, அதாவது மிகவும் சீரியஸாக நாங்கள் அணுக வேண்டிய விஷயங்கள். இந்த நிலைமைகள் உண்மையிலே நாங்கள் அதாவது முதுகுவலி நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதில் இப்படியான நிலைமைகள் ஏற்படக்கூடியவங்க ஒரு 100ல் ஒரு 5%, 5 விதமான. அதே மாதிரி வேறு காரணங்கள் முதுகுவலிக்கு ஏற்படலாம். அதில் வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னால் எலும்புகள் ஏற்படக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ், உதாரணமாக எங்களோட முதுகுகளில் மூட்டுகள் வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், அல்லது அந்த எலும்புகள் ஏற்படக்கூடிய சில இன்ஃப்ளமேஷன்ஸாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு தெரியும் அதாவது சில நரம்புகள், அதாவது நமக்கு தெரியும் அதாவது டிஸ்க், அதாவது நாம் சொல்லுவோம் அதாவது முதுகுல உள்ள மூட்டு எலும்புகளுக்கு இடையில் டிஸ்க் கசியலைங்கள், அந்த டிஸ்கள் விலகுறத்தால் அது வந்து நரம்புகளை வந்து அதாவது பீஞ்ச் பண்ண அதை நவிக்கிறதால் ஏற்படக்கூடிய நோய்கள், அதாவது நாங்கள் சைட்டிக் ஆண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது அதாவது முதுகு வலியோட கால்கள் திமுக்கிற மாதிரி தன்மைகள் இருக்கும். இப்படியான நிலைமைகள் காரணமாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாம் போக மிக கூடுதல் அதாவது 80 மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய முதுகு வலிக்கு காரணம் வந்து ஒரு மல்டிபிள் ஃபேக்டர்ஸாக தான் அவங்க இருக்காங்க. அதில் வந்து ஸ்ட்ரெஸ், தூக்கம் இல்லை. ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணிக்கிறாங்க, 80 மாணவங்களுக்கு முதுகு வலிக்கு காரணம் வந்து ஸ்லீப் டெஃபிசிட், அதாவது சாதாரணமாக 6 to 8 ஹவர்ஸுக்கு தூக்கம் இல்லாதவங்க, ஸ்ட்ரெஸ், ஆல்கஹால், மற்றது ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடித்தல், இது போக ஒர்க் ரிலேட்டட், அதாவது போஸ்டர், உதாரணமாக அதாவது ஆஃபீஸ்களில் வேலைகளில் அவங்க உட்கார்ந்துக்கிற விதங்கள், இப்படி பல காரணங்களாகவும் தான் கூடுதலான அளவு முதுகுவலி ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான நிலைமைகளில் நாங்கள் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வாரேன். இப்போ அதாவது இந்த முதுகுவலிக்குரிய காரணங்கள் என்னென்னு சொன்னால் அதுலேயும் மிக முக்கியமான ஒன்று நான் சொன்ன மாதிரி வெயிட், அதாவது உடற்பருமன்.
ஒரு காரணம். அதுபோக மற்றது அவங்களோட வேலைகள் உதாரணமாக அவங்க கூடுதலாக பாரம் தூக்குற வேலைகள் இருக்கலாம், அல்லது சில விளையாட்டுகள் உதாரணமாக சில விளையாட்டுகள் இருக்குது. நான் உங்களுக்கு தெரியும் உடம்பை அதாவது அவங்களோட முதுகை வந்து அப்படி பெண்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி விளையாட்டுகள் உதாரணமாக கிரிக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருப்பாங்க, பேட்மிண்டன் விளையாடுவாங்க, டென்னிஸ் விளையாடுறவங்க இருப்பாங்க, நெட்பால் இப்படி விளையாட்டுகளில் அதாவது அவங்களுக்கு கூடுதலான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறதால அவங்களுக்கும் சில எண்புகளில் சில ஸ்ட்ரெஸ் இன்ஜரிஸ் வரக்கூடிய காரணங்களாக இருக்கலாம். அது வந்து விளையாட்டோடு சம்மந்தப்பட்டது. இது இப்படி ஜெனட்டிக்காகவும் சிலவங்களுக்கு நாங்கள் காரணமாக இருக்கலாம். இப்படி இதே டைமில் இப்படி பல காரணங்களால் வந்து அவங்களுக்கு நாங்கள் முதுகு வலியை காணக்கூடியதாக இருக்குது. இதில் நான் சொன்னதில் மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், முதுகு வலி ஏற்படும் போது இது அந்த ரெட் ஃப்ளெக்ஸ் அதாவது மிகவும் அவதானத்துக்குரிய காரணங்கள் இருக்கிறாங்க தான் மிகவும் இதில் கட்டாயம் நாங்கள் இதில் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய நிலைமை ஒன்று கட்டாயம் தேவைப்படும். இப்பொழுது நீங்கள் சொன்னீங்க 2 விதமாக, ஒன்று இந்த ரெட் ஃபிளாக் என்று சொல்லப்படுகின்ற விஷயம் ஆபத்து, அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் எல்லாத்துக்குமான அறிகுறி அந்த முதுகு வலியாகத்தான் இருக்கிறது. அது இதுவா அதுவா என்று சொல்லி ஒரு வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் அதனால் சிலர் வேறு என்ன செய்வார்கள், அதை அலட்சியம் செய்து விடுவார்கள். நானே பார்த்திருக்கிறேன். ஒன்று தாங்கள் அதிகமாக மடிக்கணினிகளை பாவிப்பதால் அல்லது அலுவலகங்களில் வேலை செய்வதால் ஏற்படுகிறது, அதிகமாக காரை வந்து டிரைவ் பண்ணி செய்வதால் வருகிறதுன்னு சொல்லி தங்களுக்கு தாங்களே காரணங்கள் கற்பித்துக் கொண்டு இருந்து விடுவார்கள். எனவே இந்த ரெட் ஃபிளாக் என்று நீங்கள் சொன்ன இந்த இவ்வளவு நோய் அறிகுறிகளுக்கும் முதுகு வலி தாண்டி வேறு ஏதாவது அறிகுறிகளும் அதோடு சேர்ந்து இருக்குமா டாக்டர்? எந்த இடத்துல அவர்கள் அந்த வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும்? உண்மையிலே நல்ல முக்கியமான கேள்வி. இந்த ரெட் ஃபிளக்ஸ்ங்கிறது உதாரணம் ஏன் நான் சொன்னேன்னு சொன்னால், முதுகு வலிக்குரிய காரணங்களை இந்த ரெட் ஃபிளக்ஸ் எடுத்தோம்னா இதில் உதாரணமாக அதாவது இன்ஃபெக்ஷன், அதாவது முதுகில் அதாவது மூட்டுகளில் ஜாயின்ட்டில் வரக்கூடிய ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். அப்படியான நிலைமையில் அவங்களுக்கு காய்ச்சல் இருக்கும், அவங்களுக்கு பசி இல்லாமல் போகிற நிலைமை இருக்கலாம். சிலவங்களுக்கு நைட் பெயின் உதாரணமாக இரவில் அதாவது முதுகு வலி, ஆனால் அவங்க நார்மலான டைமில் இருப்பாங்க, நைட்லாம் கூடுதலான ஒரு பெயின் இருக்கும், தூக்கத்தில் எழும்புவாங்க. அது வந்து சில நேரம் அதாவது சில புற்றுநோய்கள் வந்து எங்களோட முதுகில் உள்ள மூட்டுகள் எலும்புகளுக்கு டிபாசிட் ஆகி அங்கேருந்து நோய் உண்டாக்கலாம். ஆகவே சிலவங்களுக்கு முதுகு வலியில் முதுகில் ஏற்படக்கூடிய அந்த கேன்சர் டிபாசிட் கூட ஒரு காரணமாக இருக்கலாம், அதுக்கு நோய் இருக்கலாம். அவங்களுக்கு வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ரீசெண்டாக, அதாவது திடீர்னு சாப்பிட இல்லாமல் போயிருக்கும், அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதுபோன்று நான் சொன்ன அதாவது காய்ச்சல், அதாவது லோ கிரேட் ஃபீவரும், மற்றது இப்படி ஸ்வெட்ஸ், நைட் ஸ்வெட்ஸ் சொல்லுவாங்க, இரவையில் கூடுதலான வேர்வு உண்டாகிறது, காய்ச்சலோட பசி இல்லாமல் போகிறது, இதெல்லாம் வந்து டிபி அதாவது முதுகு வலிக்கு அடுத்த முக்கியமான காரணம் தான் அதாவது ஸ்பைனில் எலும்பில் வரக்கூடிய காசநோய் அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆகவே இப்படியான விஷயங்கள். அதுபோக அதே மாதிரி நான் சொன்ன இன்னும் ஒன்று தான் அதாவது யூரின், அதாவது சிறுநீர் கழிக்கிறதுலேயும் டாய்லெட்டுக்கு போகிறதுலையும் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது. காரணம் என்னென்னு சொன்னால், அதாவது எங்களோட முழங்கால் எலும்புகளில் வரக்கூடிய அந்த முன்னாள் வரக்கூடிய நரம்புகள் வந்து கம்ப்ளீட்டாக அதாவது க்ரஷ் பண்ண நவிப்படுறதால எங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஆகவே இதெல்லாம் வந்து உடனடியாக சீரியஸாக நாங்கள் அணுகி அதுக்குரிய சத்திர சிகிச்சைகளோ அல்லது அதுக்குரிய மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டோ அங்கே கட்டாயமாக இருக்கும். அதனால தான் இந்த கட்டாயம் நாங்கள் ஒருத்தர் வந்து முதுகுவலியோடு வந்தாங்கன்னா அவருக்கு நாங்கள் மிக முக்கியமாக அந்த ரெட் ஃப்ளெக்ஸ் வந்து அவ்வளோ கொஷின்ஸ் நாங்கள் கட்டாயம் கேட்போம். கேட்டு இதில் ஏதாவது ஒன்றும் இல்லைன்றதை தான் நாங்கள் அவங்கள ஓகே இது அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது என்ன, அதாவது இது சம்பந்தமான முதுகுவலிங்கிறத அடையாளம் காணுன்றதுக்கு. அதே போல இந்த கீழ் முதுகு வலிக்கும் நாங்கள் ஆரம்பத்திலே பேசிய இந்த மூட்டு வலி அல்லது இந்த மூட்டுவாதத்துக்கும் தொடர்பு ஏற்படுது. அதிலே அந்த நோய் இருக்கின்ற பொழுதும் முதுகு வலி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? வரலாம். சில ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குமாங்கிறது அது இந்த அளவுக்கு அது இருக்கும்போது இந்த பெயின் ஒன்று வருவதற்கு சாத்தியக்கூறு இருக்குமா? அதான் நான் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், சில நேரம் முதுகு வலி ஏற்படும் போது அது நரம்புகளால் கூட இந்த முழங்கால் நோய்கள் ஏற்படலாம். ஆகவே சில நேரம் சிலவங்க வந்து முழங்கால் நோய் வந்தாலும் கூட நாங்கள் கட்டாயம் அவங்களோட முதுகுகளில் அதாவது ஸ்பைனில் உள்ள நரம்புகளில் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னு சொன்னால் இது ஒரு ரிஃபர்ட் பெயின் மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம். அதாவது இங்கே உள்ள பெயின், அதாவது இடுப்பில் உள்ள பெயின் வந்து அதாவது முதுகில் உள்ள பெயின் வந்து முழங்கால்களுக்கு ரிஃபர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது ஒரு காரணம் இருக்குது. மற்றபடி இரண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குமாங்கிறத நாம் அதை கூடுதலாக சொல்ல காரணம் இல்லை. சிலருக்கு சில நாடுகளுக்கு பொழுது சில நாடுகளுக்கு என்பது எங்களுடைய நாடுகளிலே குளிர் பிரதேசங்களுக்கு செல்கின்ற பொழுது இந்த முதுகு வலி ஏற்படுகின்றது அதிகமாக. அதுக்கு காரணம் என்ன டாக்டர்? உண்மையிலேயே குளிர் பிரதேசங்கள், குளிரான நிலைமைகளில் எங்களோட தசைகள் வந்து கூடுதலாக தசைகள் வந்து அதை ஸ்பேசம்னு சொல்லுவோம். அதாவது தசைகளில் ஆக்டிவிட்டிஸ் வந்து குறையும், அது தசைகளும் சுருங்கும். அது நார்மலாகவே தசைகள் சுருங்கும் போது அதை ஸ்பேசம்னு சொல்லுவோம் நாங்கள். அப்போ ஸ்பேசம் உண்டு, அதாவது அந்த தசைகள் சுருங்கி அந்த ஸ்பேசம் வர டைமில் சாதாரணமாக தசைகள் ஒன்று இருக்கிற டைமில் தான் அந்த நோய்கள் கூடுதலாக ஏற்படும். இது யாருக்கு கூடுதலாக ஏற்படும்னு சொன்னால், ஏற்கனவே ஒருத்தருக்கு முதுகு அதாவது முதுகுவலிக்குரிய காரணங்கள், அதாவது அது முதுகில் உள்ள மூட்டுக்களாலேயோ அல்லது முதுகில் உள்ள தசைகளாலேயோ அல்லது அதில் உள்ள தசை நார்களாலேயோ
இப்படி பல்வேறு காரணங்களாக ஏற்படும் சொன்னால் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களோட அதாவது எங்களோட முதுகில் வந்து ஏதாவது ஒரு டிஷ்யூ ஒன்று அதாவது ஒரு இளையங்களில் ஒரு தாக்கம் உண்டானா அதை சுற்றி உள்ள தசைகள் ஏற்கனவே ஒரு ஸ்பெசமாகி ஒரு இறுநிலை வந்துடும். அப்போ அவங்க அப்படி நிலையில் உள்ளவங்க குளிரான சந்தர்ப்பங்களில் அது இன்னும் அந்த தன்மை வாரத்தெல்லாம் கூடுதலாக அந்த நோய்கள் இருப்பதற்குரிய காரணமாக இருக்கும். அதே போல் இந்த எப்பொழுதும் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு எப்படி இப்போ சில நோய்களை தவிர்த்துக் கொள்ள முடியாது. நாங்கள் ஆரம்ப எங்களுடைய நிகழ்ச்சியில் பேசி அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த காயங்களாக இருக்கலாம், எல்லாமே வந்து அவர்களுக்கு ஏற்படும். ஆனால் அதுக்குரிய சிகிச்சைகள் இருக்கிறது. அது பற்றி தான் நீங்களும் உடற்பயிற்சி சம்பந்தமான அந்த சிகிச்சைகள் எல்லாம் இருக்கிறது. அதே போல் இந்த முதுகு வலி என்று பார்க்கின்ற பொழுது நான் கூறியிருந்தேன், இன்று அதிகமாக சாஃப்ட்வேர் ஃபீல்டிலே வேலை செய்பவர்களுக்கு, இந்த மென்பொருள் சார்ந்த வேலை செய்பவர்களுக்கு இது அதிகமாக வந்து ஏற்படுகிறது என்று சொன்னால் அதிகமாக அவர்கள் அந்த கணனிகளோடு அதற்கு இருக்கின்ற இருக்கைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. எனவே இந்த உடற்பயிற்சி வீரர்கள் போல அல்லது விளையாட்டு வீரர்கள் போல இந்த ஃபீல்டில் இருப்பவர்களும் இந்த நோய் நிலைமைகளை தீர்த்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு என்று சொல்லி விசேட சிகிச்சைகள் அல்லது விசேட ஏதாவது உடற்பயிற்சிகள் அப்படி இருக்கிறதா டாக்டர்? கரெக்டாக, மிக முக்கியமான கேள்வி. அது முதுகுவலி ஏற்படும் போது நான் முந்தி சொன்னது போல் அதாவது அந்த ரெட் ஃப்ளெக்ஸ்ங்கிற அதாவது மிகவும் ஒரு பாரதூரமான காரணங்களை நாங்கள் தவிர்த்துட்டு மற்ற காரணங்களை முதுகுவலிக்கு ஏற்படுற காரணங்கள் நாங்கள் மிகவும் அவதானிக்கும் போது அதனுடைய ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் ஒரு கட்டமாக நாங்கள் அதில் உண்டாக்குவோம். அதில் மிக முக்கியமான ஒன்று தான் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். அதாவது முதுகுவலிக்குரிய எக்ஸசைசஸ், அதாவது நாங்கள் கோர் ஸ்டெபிலிட்டி எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எங்களோட எங்களோட முள்ளந்தண்டை சூழ உள்ள சகல தசைகளையும் நாங்கள் வலிமைப்படுத்துவதன் மூலமாக அதை வலிமைப்படுத்துவதன் மூலமாக நாங்கள் எங்களோட முள்ளந்தண்டு எலும்புகள் ஏற்படக்கூடிய நோய்கள் நாங்கள் முற்றாக குறையக்கூடியதாக இருக்கும். இது நாங்கள் அதாவது கோர் ஸ்டெபிலிட்டி எக்ஸசைஸ் சொல்லுவோம். அதாவது அது பல்வேறு வகையான எக்ஸசைசஸ். அது நாங்கள் உதாரணமாக ஒவ்வொருவருக்கும் நாங்கள் லீஃப்லெட் மூலமாகவும் அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண மூலமாகவும் நாங்கள் அதை கட்டாயம் செஞ்சு காட்டோம். அதில் மிக முக்கியமானது தான் அதாவது ஒரு வகையான எக்ஸசைசஸ் உள்ளது. அது நாங்கள் அதாவது அதில் வந்து அதாவது மிக முக்கியமாக எங்களோட இடுப்பு முதுகு பகுதிகளில் ஏற்படக்கூடிய சகல மசில்ஸ் தசைகளையும் நாங்கள் வலிமைப்படுத்துறதுக்குரிய எக்ஸசைஸ்களை நாங்கள் சாதாரணமாக வீட்டிலிருந்து செய்யக்கூடிய எக்ஸசைஸ். இதுக்கு நாங்கள் ஜிம்முக்கு போக வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை. அப்போ இதன் மூலமாக நாங்கள் அதுகளை குறைக்கலாம். அடுத்தது தான் ஆக்டிவிட்டி மோடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. உதாரணமாக ஒருத்தர் கூடுதலான அளவு மிகவும் அதாவது நின்று நிலைமையில் வேலை செய்வான்னு சொன்னாங்க, அவர் அடிக்கடி உட்காரக்கூடிய மாதிரியும் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய மாதிரியும் அந்த நிலைமையெல்லாம் மாற்றிக்கொள்வோம். மற்ற நீங்கள் கேட்ட மாதிரி டெஸ்கில் உதாரணமாக இன்னொரு காரணம் வரைக்கும் சில நேரம் வந்து அவங்க டெஸ்கில் அவங்களோட டேபிளில் அட்ஜஸ்ட் பண்ணி அதன் மூலமாக நாங்கள் இது செய்யலாம். மற்றது ஏதாவது பொருட்கள் நாங்கள் குனிந்து அப்படி எடுக்கும்போது மிகவும் கவனமாக நாங்கள் எங்களோட முள்ளந்தண்டுகளை வளையாத மாதிரி உட்கார்ந்த நிலைமையில் எடுக்கணும். இப்படி ஆக்டிவிட்டி மோடிஃபிகேஷன் மூலமாகவும் நாங்கள் முதுகுவலியை குறைக்கலாம். அடுத்தது சில வேளைகளில் கட்டாயம் எங்களுக்கு அதாவது இந்த முதுகுவலியுடைய தாக்கம் கூடுதலாக இருக்கும்னு சொன்னால் நாங்கள் சில மாத்திரை சில குளிர்ச்சிகளை நாங்கள் பாவிப்போம். அது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும், நோவுக்குரிய குளிர்ச்சிகளாகவும் இருக்கும். அது நரம்புகளில் அந்த தாக்கத்தை அதாவது பெயினை குறைக்கிறதுக்கு குளிர்ச்சிகளாகவும் இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜை நாங்கள் போகிற டைமில் சில வேளைகளில் அந்த முதுகுவலி வந்து நரம்புகளாலே அதாவது டிஸ்க் நரம்புகளாலேயும் மற்றது ஏற்படும் சொன்னால் அதாவது அல்லது ஆர்த்ரைட்டிஸ் மூலமாக அதாவது முதுகில் ஏற்படக்கூடிய சிறு எலும்புகள் ஏற்படக்கூடிய ஃபேசட் ஜாயின் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. அப்படி ஆர்த்ரைட்டிஸ் மூலமாக ஏற்படும் சொன்னால் அதுக்கு நாங்கள் சில இன்ஜெக்ஷன்கள் நாங்கள் செய்யலாம். அதுவும் உண்மையிலே அது ஒரு அல்ட்ராசவுண்ட் மூலமாக நாங்கள் அதை உரிய இடங்களுக்கு அவதானித்து அதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். அதுக்கு பல்வேறு வகையான இன்ஜெக்ஷன் இருக்குது. கெமிக்கல்ஸ் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணலாம். அல்லது பிஆர்பின்னு சொல்லி நான் முந்தி சொன்னது போல் தன் உடம்பிலிருந்து பிளட் இருந்து க்ரோத் ஃபேக்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணலாம். இப்படி பல காரணங்கள் மூலமாகவும் நாங்கள் முதுகு வலிக்கு அதாவது அவங்க இன்ஃப்ளமேஷனில் குறைக்கிறதுக்குரிய இதுகளை செய்யலாம். ஆனால் மிக முக்கியம் வந்து முதுகு வலிக்கு தங்கள் ஆக்டிவிட்டியை மோடி பண்ணுறதும் எக்ஸசைஸை நாங்கள் கண்டினியூ பண்ணுறதும் மற்றது அதாவது கோர் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் நாங்கள் கண்டினியூ பண்ணும்போது முதுகு வலி முற்றாக நாங்கள் அதிலிருந்து தடக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பேசிய விஷயங்கள் எல்லாம் முதுகு வலியாக இருக்கலாம் அல்லது இந்த மூட்டு வலியெல்லாம் வந்ததுக்கு பின் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பேசினோம். ஆனால் சிலருக்கு சொல்லுவார்கள், சில நோய்களை சொல்லும் பொழுது அந்த காலத்தில் இதை செய்ததால் தான் இப்படி வந்திருக்கிறது, அன்று அதிகமாக இப்படி ஒரு வேலை செய்ததால் இது வந்திருக்கிறது அப்படி என்று சொல்லுவார்கள். அதை சொல்லுவார்கள். அதை தவிர்த்திருந்தால் எவ்வாறான விஷயங்களை நாங்கள் தவிர்த்தால் இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும், அல்லது முன்னெச்சரிக்கையாக இந்த முதுகு வலியாக இருக்கலாம் அல்லது மூட்டு வலிகள் வராமல் இருக்க நாங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? உண்மையிலே பேக் பெயின் அதாவது முதுகு வலி ஏற்படுறதுக்கு முற்றாக தடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று தான். முதலாவது நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து எங்களோட முதுகு சூழ உள்ள அதாவது அந்த மசில்ஸ் சொல்லுவோம், அந்த மசில்ஸ் நாங்கள் தொடர்ந்து ஏதாவது எக்ஸசைசஸ் மூலமாக இருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமான ஒன்று தான் நாங்கள் அதாவது சில ஆக்டிவிட்டிகளை செய்யும்போது எங்களோட முள்ளந்தண்டை முதுகு முற்றாக நாங்கள் வளைக்கிறது. உதாரணமாக ஒரு பொருள் நாங்கள் எடுக்கிறதாலும் கூட நாங்கள் என்ன செய்வோம்,
அப்படி நின்ற நிலைமையிலேயே வளைஞ்சு எடுப்போம். அதை விட நீங்கள் உட்கார்ந்து ஒரு பொருளை எடுத்து எழும்புவீங்கன்னு சொன்னால் எங்களோட வளைவுகள் குறைவரிக்கும். அவள் எந்த அளவுக்கு நாங்கள் கூடுதல் அளவு எங்களோட முழந்தால் எலும்புல அந்த வளைவுகளை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குமோ அந்த அளவுக்கு நாங்கள் முடுவாலியை குறைக்க இயலும். மிக முக்கியமான இன்னொரு காரணம் தான் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் இல்லாமல் இருக்குது. நம்ம கூடுதல் அளவு நாங்கள் பெட்டில் படுத்து கொண்டு இருப்போம்னு சொன்னால் அல்லது உட்கார்ந்து இருப்போம்னு சொன்னால் அல்ல அந்த நிலைமையில் இருக்கும்போது எங்களோட மசில்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடும். ஆகவே அதால் மசில்ஸ் வேஸ்டிங் ஆகிடும். அதாவது அந்த மசில்ஸ் நாங்கள் முந்தைய காலையில் சொன்ன மாதிரி எங்களோட முள்ளந்தண்டை சூழ உள்ள மசில்ஸ், அதாவது பல்வேறு லேயர்களில் மசில்ஸ் இருக்கும். முள்ளந்தண்டில் அதாவது ஒரு 3 லேயர்களில் மசில்ஸ், அந்த ஒவ்வொரு மசில்ஸும் ஒவ்வொரு நிலைமைகளில் அந்த மசில்ஸ் அது வலிமை இழந்து போகிறதால அந்த முதுவோட அந்த ஃபோர்ஸ் கூடி எங்களுக்கு நோவு உண்டாகும். ஆகவே அந்த எக்ஸசைசஸ் மூலமாக நாங்கள் சிம்பிளாகவே சாதாரணமாக மிக சிம்பிளான சில எக்ஸசைசஸ் வீட்டிலே செய்யக்கூடிய எக்ஸசைசஸ் மூலமாக சில விஷயங்கள் நாங்கள் பார்த்த முந்தி அதுகளை நாங்கள் செய்யும் மூலமாக நிச்சயமாக அந்த முதுவலியை நாங்கள் குறையக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக நிறைய விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு பேசியிருந்தோம். நாங்கள் எப்பொழுதுமே சொல்லுகின்ற விஷயம் தான், இதென்றாலும் வருமுன் காத்துக்கொள்ளுங்கள். சரி, வந்தால் அதை ஆரம்பத்திலே அதற்குரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நோய் நிலைமைகளை பொறுத்தளவிலே முடிந்தளவு உங்களுடைய நாளாந்த பழக்க வழக்கங்களூடாகவே நீங்கள் இவற்றை மாற்றிக்கொள்ளலாம். மூட்டு வலியாக இருக்கலாம், முதுகு வலியாக இருக்கலாம். இதென்றாலும் சிறந்த வாழ்க்கை பழக்க வழக்கங்களை, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு அதே போல உடற்பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் செய்வதனூடாக இந்த நோய் நிலைமைகளை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம் என்று எங்களோடு இணைந்திருந்தார் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையினுடைய விளையாட்டு, உடற்பயிற்சி, மூட்டு மற்றும் தசை மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாரிஸ் அகமட் அவர்கள். அவருக்கும் வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி டாக்டர். இதோடு நானும் சுகவாழ்வு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.